அடுத்து பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணுங்க. இப்போ நான் எழுதியிருக்கேன்ல டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸை முதல்ல வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்குமே மினிமம் 30 செகண்ட்ஸ் வந்து யோசிச்சு பாருங்க. அதாவது யோசிச்சு பார்க்கும்போது ஆன்சர் தமிழில் வரக்கூடாது, கண்டிப்பாக வரக்கூடாது. அதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பீசியேஷன் சொல்லிட்டோம்னா, ஸ்பீசியேஷனுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 கீவேர்ட்ஸ் நான் வருதா பாருங்க. வரலன்னா நீங்களே கீவேர்ட்ஸ் உருவாக்குனதுக்கப்புறம் புக்லெட்டில் பாருங்கள். கம்பேர் பண்ணிக்கிட்டு டிக் போட்டுக்க ராங் போட்டுங்க. ஓகே, இந்த எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் நான் சொன்னதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்க்குறது. அந்த 1 hour வீடியோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லே இப்போ நீங்கள் பண்ண போகிற 30 செகண்ட் ஒர்க் தான். ஸோ அதை பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்காதீங்க, வேஸ்ட் அது. ஓகேவா? ஓகே, ஈகாலஜினா என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள். கீவேர்ட்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிடுங்க. 2 பாருங்கள். ஈகாலஜி ஈஸி தான். ஈகாலஜினா என்ன, ஹேபிட்னா என்ன, கீவேர்ட்ஸ் தான் வேணும். தமிழில் சொல்லாதீங்க. அதாவது ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்டு, தங்குறதுக்கான இடம், ஹேபிட்டில் ஒரு ஹேபிட் வந்து 2 பேர் கூட வரும், அது ஓகே. கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் வரும் யோசிங்க. அடுத்த முக்கியமானது அந்த அடாப்டேஷன், வேரியேஷன். வாட் ஆர் தி கீவேர்ட்ஸ்? அட்லீஸ்ட் 4 கீவேர்ட்ஸ் தெரியணும் உங்களுக்கு. வேரியேஷனில் 4 கீவேர்ட்ஸ். அடாப்டேஷனாக ஒரு இடத்துல வந்து அங்கே வாடுறதுக்கான ஸ்கில் இது கதை, இது டீச்சர் நான் சொல்கிறது. நீங்கள் கீவேர்டு என்னது யோசிங்க, கம்பேர் பண்ணிக்கங்க, டிக் போட்டுங்க. எத்தனை என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, இப்போ அடாப்டேஷன் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, இன்டர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கீவேர்ட்ஸ் வந்து பாருங்கள். அதில் எத்தனை கீவேர்ட்ஸ் வந்து புக்லெட் இருக்குன்னு செக் பண்ணிக்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட பர்சன்டேஜ் அனுப்பிவிடுங்க. ஓகே, உங்களோட பர்சன்டேஜை பொறுத்து நான் இந்த வீடியோ போடுற மெத்தட் மாற்றுவேன். உங்களுக்கு வந்து கீவேர்டு வந்து இப்போ 4 கீவேர்டில் 4 கீவேர்டுமே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த கீவேர்டே இல்லை இல்லைன்னா, அப்போது இன்னும் கொஞ்சம் நான் வீடியோவை அந்த டேர்ம்ஸை உள்ள மெமரி பண்ணுறதுக்கு நான் என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். ஓகே, அது மட்டும் தான் யூஸ் ஆகும். ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர வாட்சிங் ப்ராசஸ், வியூவிங் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ எனக்கு வந்து ஓவராலுமே அனுப்பிவிடுங்க. ஸோ 1 2 3 4 அந்த 10 பேர் கொடுங்க. 1 2 3 4. அடுத்து ஸ்பீசியேஷன், எவல்யூஷன். முக்கியம் 2 பாயிண்ட். லெவல்ஸ் ஆஃப் ஈகாலஜி சொன்ன உடனே இந்த லெவல்ஸ் ஆஃப் ஈகாலஜி தனி, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகாலஜி தனி, 2 பார்க்காம உங்களுக்கு என்னெல்லாம் வருது. லெவல்ஸ் ஆஃப் ஈகாலஜினா என்ன சொல்கிறாங்க, எந்த லெவலில் சொல்கிறாங்க. இந்த லெவல் மீன்ஸ் அந்த ஒவ்வொரு லெவலில் இருக்க கீவேர்ட் நான் இருக்கா. காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகாலஜினா ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சிஸ்டம் நடக்குது. அந்த சிஸ்டம் நடக்கிறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவை, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் பற்றி 4 கீவேர்ட் தெரியுதா. அடுத்து வாட் இஸ் ஈகோட்டோன், வாட் இஸ் ஈகாலஜிக்கல் நிச். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியும். அதாவது இன்னொருத்தவங்களுக்கு உங்களால் சிம்பிளாக சொல்லித்தர முடியும், அது எக்ஸாம் யூஸ் ஆகாது. இப்போ என்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. இதில் கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டர்மீடியட்டில் பாஸ் பண்ண முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 டேர்ம்ஸுக்கும் 1 2 3 மார்க் அனுப்பிடுங்க. அவுட் ஆஃப் 4ல் எத்தனை வந்து ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சது, 0னா 0 0 அனுப்பிடுங்க. அதை பொறுத்து நான் அடுத்த வீடியோ போடுற விதம் மாற்றிடுவேன். ஓகே, அடுத்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் மார்க் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜிபிபி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்ஷன், நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன், என்பிபி. சிமிலர் தான். நம்ம எக்கனாமியில் ஜிடிபி பார்த்தோம்ல, அதே தான். வாட் இஸ் ஜிடிபின்னா சொல்லுவோம்ல, ஒரு வருஷத்தில் எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுறோம் சொல்லுவாங்களா, அதனால ஜிடிபி. எஸ், அதோட வேல்யூ தானே. அதே மாதிரி ஒரு வருஷத்தில் எவ்வளோ சாப்பாடு நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோம். நாமனா யார், பிளான்ஸ் தானே. பிளான்ஸ் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லி நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுது. ஒரு வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சாப்பாடு ரெடி பண்ணுதுன்றனால அது ஜிபிபி. அந்த ஒட்டுமொத்த சாப்பாட்டில் அது தனக்கான சாப்பாடு எடுத்துக்கோங்கள பிளான்ஸ், அதை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் நமக்கு எவ்வளோ சாப்பாடு பார்க்குறோம்ல, நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன். கரெக்ட் தான். டெப்ரிசியேஷன் பார்த்தோம்ல, சேம். ஸோ த டோட்டல் ரேட் அட் விச் தி எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு பை தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். எனர்ஜினா புரியுதுல, ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள்ன்றது என்னது, அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி. அந்த எனர்ஜி யார் சேவ் பண்ணா, பிளான்ஸ் தானே. பயன்படுத்தல, நமக்கான சாப்பாடை பிளான்ஸ் தான் உற்பத்தி பண்ணுது த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் உற்பத்தி பண்ணுது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம், எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணால் ஜிபிபி. அதில் பிளான்ஸ் தனக்கான சாப்பாடு எடுத்துக்கொள்ள, அதில் அது ஒர்க் பண்ணுறதுக்கு அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் நமக்கு எவ்வளோ வருது, பிரைமரி ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அது வந்து என்பிபி. ஓகே, ஸோ த ரேட் அட் விச் radiant energy is stored by the process of photosynthesis in the green plants is called as GPP. This is also known as total photosynthesis or total assimilation. இந்த பாயிண்ட் முக்கியம், டோட்டல் அசிமிலேஷன். எவ்வளோ பிளான்ஸ் வந்து எந்த அளவுக்கு அசிமிலேட் பண்ணி எனர்ஜி வச்சிருக்கு ஒரு வருஷத்தில். அடுத்து என்பிபி மேலே பார்த்தோம்ல, ஃப்ரம் தி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எ பார்ட் இஸ் யூட்டிலைஸ்டு பை தி பிளான்ட் ஃபார் இட்ஸ் ஓன் மெட்டபாலிசம். தன்னோட தேவைக்கு சில விஷயத்தை என்ன பண்ணுறோம், சில அசிமிலேட் பண்ண சில பார்ட்டிகல்ஸை அது எடுத்துக்கும். ஸோ த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் ஸ்டோர்டு பை தி பிளான்ட் ஆஸ் நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன் விச் இஸ் அவைலபிள் டு கன்சியூமர்ஸ். நமக்கு பாயிண்ட் புரியுதுல. எஸ், இந்த உலகத்துக்கு ஒட்டுமொத்த சாப்பாடு தரது யார், பிளான்ஸ் தான், த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். கரெக்டாக. எஸ், அந்த ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் தான் ஜிபிபி. அதில் பிளான்ஸ் தனக்கானதை மெட்டபாலிசம் யூஸ் பண்ணிக்கும், மிச்சம் இருக்கிறதா இது என்பிபி. இந்த சாப்பாடு யார் பண்ணுறா, ஒரு ஆள் சாப்பிட்றாங்க. யார் சாப்பிட்றாங்க, இது பார்த்தோம்ல, ஹெர்பிவோரஸ், அது சாப்பிட்றாங்க. அந்த ஹெர்பிவோரஸை அடுத்த ஆள் சாப்பிட்றோம். எனர்ஜி நைட் இருக்கும். ஃபஸ்ட்டு யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது, பிளான்ஸுக்கு தான் எல்லா எனர்ஜி இருக்குது. அதில் ஒருத்தர் சாப்பிட்றான், கம்மி எனர்ஜி. அவனை சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் கம்மி எனர்ஜி. எனர்ஜி நைட்டே இருக்கும், போக கம்மியாகிட்டே இருக்கும்ல. ப்ராசஸ் புரியுதுல. ஏன் இதை படிக்கிறோம் புரியுதுல்ல. நம்ம சாப்பிட்றோம், நாம் வந்து ஒரு கார்னிவராக இருக்கலாம், நம்ம அனிமல்ஸ் சாப்பிடலாம். ஆனால் அந்த அனிமல்ஸ்க்கு ஏன் நம்ம ஏன் சாப்பிட்றோம், அந்த அனிமலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குல்ல,
அந்த எனர்ஜி நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றோம். அப்போ அந்த எனர்ஜி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு அந்த லிங்க் போயிட்டே இருந்தால் யார் ஆரம்பிச்சிருக்கா? பிளான்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிளான்ட் ஸ்டார்டட் இட்ஸ் ப்ரொடக்ஷன். அந்த 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 நெட் ப்ரொடக்ஷனில் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா, அடுத்து செகண்ட் யார் அப்படின்றத ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம்னு படிப்போம். இப்போ இந்த பாயிண்ட் புரியுதுல, எனர்ஜி ஃப்ளோனா மீனிங் புரியுதுல? எஸ், அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது? ஃபர்ஸ்ட் எனர்ஜி யார்கிட்ட இருக்கு? பிளான்ஸ் கிட்ட தான் இருக்கு. பிளான்ஸ் தான் கம்ப்ளீட் எனர்ஜி வச்சிருக்கு. இந்த பிளான்ஸை யார் சாப்பிட்டுருக்கா? ஹெர்பிவோரஸ் சாப்பிட்றாங்களே, ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் ஈட் பிளான்ஸ். இந்த ஹெர்பிவோரஸ் யார் சாப்பிட்றா? பாயிண்ட் புரியுதுல? பிளான்ட்ல தான் எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி என்ன ஆகுது? அடுத்த லெவல் ஹெர்பிவோரஸ்க்கு போகுது. ஹெர்பிவோரஸ் யார் சாப்பிட்றா? ஃபர்ஸ்ட் லெவல் கார்னிவோரஸ் சாப்பிட்ருவாங்க. இந்த கார்னிவோரஸ் அனிமலை அடுத்த செகண்ட் லெவல் கார்னிவோரஸ் சாப்பிட்ருவாங்க. இதுதான் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. அப்போ எனர்ஜி ஆகிட்டே இருக்கு, மேலே போக போக குறைஞ்சிட்டே இருக்குல்ல. பிளான்ஸ் கிட்ட அதிகமாக எனர்ஜி இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் தான் சாப்பிடும் ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இல்லை. ஹெர்பிவோரஸ் வந்து கொஞ்சம் எனர்ஜி யார் எடுத்துப்பான்? ஃபர்ஸ்ட் லெவல் கார்னிவோரஸ். அதே மாதிரி இன்னும் ஹையர் லெவல் கார்னிவோரஸ் இருக்கு, செகண்ட் லெவல். அது என்ன பண்ணும்? இந்த கார்னிவோரஸ் சாப்பிட்றோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே லாஸ்ட் ஒரு செயினில் லாஸ்ட் எப்படி இருக்கு? எனர்ஜி கம்மியாக இருக்கும்ல. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ பார்த்தோம்ல, இந்த எனர்ஜி ஃப்ளோ பார்த்தோம்ல, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? லெவல் தெரிய வருதுல்ல, டிராஃபிக் லெவல் தெரிய வருது, சாப்பாடு லெவல் தெரிய வருது. டிராஃபிக் லெவல் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இன் எக்கோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு, அதில் எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுன்றது லெவல் தெரியுது. கரெக்டா? அடுத்து ஒவ்வொரு ஆளுக்கு என்ன பொசிஷன் தெரியுது? பிளான்ட்டுக்கு தான் வந்து பிரைமரி பொசிஷன் கீழே இருக்கு, அவங்ககிட்ட இருந்தால் அவன் தான் பேஸ். கரெக்டா? ஸோ த டிராஃபிக் லெவல் இஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் இஸ் தி பொசிஷன் இட் ஆக்குபைஸ் இந்த ஃபுட் செயின்ல. ஒரு ஃபுட் செயின் எப்படி அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதுல யாருக்கு என்ன பொசிஷன், யார் வந்து ஃபோர்த் லெவலில் இருக்கா, செகண்ட் லெவல் கார்னர்ஸ் பொசிஷன் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆளும் எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்கன்றது தெரியல. ஹவு தி மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஆர் கனெக்டட் பேஸ்ட் ஆன் தி நியூட்ரிஷன் நீட்ஸ். என்ன பாயிண்ட் சொல்ல வரது? ஈகாலஜி, ஸ்டடி ஆஃப் ஈகாலஜி என்ன பண்ணுது? ஈகோசிஸ்டம் படிக்குது, ரிலேஷனை படிக்குது. அந்த ரிலேஷனை படிக்கும்போது எனர்ஜி லெவல் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை படிக்கிறாங்க. அது படிக்கும்போது யாருக்கு என்னென்ன லெவல், யார் பிரைமரி, என்ன கனெக்ஷன், யாருக்கு எனர்ஜி கடைசியாக போகுது, யாருக்கு கம்மியாக போகுது, இந்த ஒட்டுமொத்தத்தை படிக்குது. இந்த ஜஸ்ட் ஈகாலஜின்னு சொல்றாங்க. பாயிண்ட் பண்ணல, ஒரு சிஸ்டத்துக்குள்ள இத்தனை இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இதுலேயே சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன். இந்த ஆரோ மார்க் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரே டைரக்ஷனில் போதில்ல, எனர்ஜி வந்து இங்கிருந்து அடுத்த லெவல் போகுது, அடுத்த லெவல் போயிட்டே இருக்குல்ல. மேலே ஒரு இமேஜ் பார்த்தோம்ல, சேம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரீன் பிளான்ஸ், ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் பார்த்தோம்ல, அதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க டிராஃபிக் லெவல். ஸோ பிளான்ஸ் ப்ரொடியூசர்ஸ், அடுத்து பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர், டாப் கார்னிவர்ஸ், குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த டிராயிங்கில் அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் பாருங்க எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷனில் போதில்ல, அதிகமான எனர்ஜி பிளான்ஸ் கிட்ட இருக்கு, அது அடுத்த லெவல் கொஞ்சம் எனர்ஜி மேலே போகுது, மேலே போயிட்டு இருக்குல்ல, ஒரே டைரக்ஷன் தானே போகுது. அப்போ வந்து எப்படி சொல்லலாமா? எனர்ஜி ஃப்ளோ வந்து யூனி டைரக்ஷன் சொல்லலாமா? அதே மாதிரி இதுக்கு மேலே ஏன் அடுத்த லெவல் செயின் போகல? அது நமக்கே தெரியும்ல, இங்கே அதிகமாக எனர்ஜி இருக்கு, கொஞ்சம் எனர்ஜி குறையுது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனர்ஜி என்ன ஆகுது? லாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு மேலே எனர்ஜி கிடையாது அர்த்தம்ல. அப்போ இந்த லாஸ்ட் லெவல் கார்னிவர்ஸ் கிட்ட இருந்து இன்னொரு அனிமல் எனர்ஜி எடுத்துக்கிற அளவுக்கு எனர்ஜி இதில் கிடையாதுன்னு அர்த்தம். பயன்படுத்தல. 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஆரோ மார்க் வந்து எப்படி இருக்கு? பிளான்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம், பிளான்ஸ் வந்து எடுத்துக்காது, டைரக்ஷன் ஒரே லெவல் தான். அதே மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் மேலே இல்லை. காரணம் என்ன? எனர்ஜி நைட்டே இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் லாஸ் ஆஃப் ஹீட் வழியா, லாஸ் ஆஃப் எனர்ஜி வழியா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு மேலே அந்த எனர்ஜியை ஃபீட் பண்ணுற அளவுக்கு அதில் எனர்ஜி அதிகமாக கிடையாது இந்த லெவலில், லாஸ்ட் லெவலில். இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், கீழே போட்டுருக்க பாருங்களேன். The energy flows through the trophical level from producer, one second, producer யாரு? Plants. From producer to subsequent trophical level is unidirectional. Simple energy flow is unidirectional சொல்லலாமா? அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், this energy level is decreases from first trophical level to upward due to loss of energy in the form of heat at each trophical level. எனர்ஜி ஆக்சுவலி லாஸ் ஆகும் ஒரு ஹீட் தானே. இப்போ நம்ம உடம்புல அதிகமாக எனர்ஜி இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? வார்ம் அப் பண்ணுவோம்ல, எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, என்ன ஆகும்? பர்ன் ஆகிடும். ஸோ ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ திஸ் எனர்ஜி லாஸ் அட் ஈச் ட்ராஃபிக்கல் லெவல் இஸ் குவைட் சிக்னிஃபிகன்ட். அதாவது இந்த நம்ம லெவலாக பிரிக்கிறனாலே அதில் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு லெவலில் எனர்ஜி வந்து டியூ டு லாஸ் ஆஃப் ஹீட் குறையும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட். ஹென்ஸ் தெர் ஆர் யூஸ்வலி நாட் மோர் தென் 4 to 5 ட்ராஃபிக்கல் லெவல் பிகாஸ் பியாண்ட் திஸ் எனர்ஜி லெவல், அதாவது லாஸ்ட் டாப் கார்னிவர்ஸ், அதுக்கு மேலே எனர்ஜி அவைலபிள் இஸ் நெக்லிஜிபிள் டு சப்போர்ட் ஆகணும். அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனிசம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி யார்கிட்ட கிடையாது. இந்த லாஸ்ட் 8 ட்ராப்ஸ் டாப் கார்னிவர்ஸ்கள் இல்லை. இதே பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்க்கலாம்னா இந்த 3 லெவலில் பார்க்கலாம். மேலே பார்த்தோம்ல ட்ராஃபிக் லெவல் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம்ல, ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் பார்த்தோம்ல, இதே இன்ட்ராக்ஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு 3: ஃபுட் செயின், ஃபுட் வெப், எக்காலஜிக்கல் பிரமிட். ஃபஸ்ட்டு ஃபுட் செயின் பார்க்கலாம். ஃபுட் செயின் எல்லாருக்குமே தெரியும்ல, ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். அந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பிளான்ட்டு அது யார் சாப்பிட்றா? ரேட் சாப்பிடுது. அந்த ரேட்டை அவுல் சாப்பிடுது. எக்ஸாம்பிள்
Carrot is eaten by rabbit. The rabbit is eaten by fox. Fox is eaten by lion. One is eaten by another and being eaten. 2 பாயிண்ட்ல ஒரு ஆர்கனிசம் இன்னொன்று சாப்பிடுது, அட் சேம் டைம் அந்த ஆர்கனிசமையும் இன்னொரு ஆள் சாப்பிட்றாங்கல்ல, ஃபுட் செயின். இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு ஸ்பீஷியஸ், இது ஒரு ஸ்பீஷியஸ்ல ஒவ்வொரு டிராஃபிக்கல் லெவல்லையும், டிராஃபிக் லெவலாக போடுதில்ல, இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், ஒவ்வொரு டிராஃபிக்கல் லெவல், டிராஃபிக் எனர்ஜி வச்சுக்கலாம், ஒவ்வொரு எனர்ஜி லெவல் வச்சுக்கலாம், இல்லை ஒரு நியூட்ரிஷன் லெவலில் இல்லை. அப்போ இது ஒரு ஸ்பீஷியஸ், இது ஒரு ஸ்பீஷியஸ், ஒரு ஸ்பீஷியஸ்ல அப்படி வச்சுக்கலாமா? ஒன் ஸ்பீஷியஸ் இஸ் டிபெண்ட் ஆன் அனதர் வச்சுக்கலாமா? பாயிண்ட் படுத்தல. எஸ். ஸோ இந்த ஃபுட் செயினில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் செயினை படிக்கும்போது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஓகே கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்பீஷியஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது? டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பாயிண்ட் தெரிஞ்சுட்டோம்ல. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் தானே அது. ஓகே, இந்த டிராஃபிக்கில் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரொடியூசரில், எண்ட்ஸ் வித் டாப் கார்னிவர்ஸில். டாப் கார்னிவர்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டால் தெரியும் உங்களுக்கு. இதில் கிராஸ் பிளான்ட் ப்ரொடியூசர்ஸ் ஈகிளில் முடியுதில்ல. கிராஸ் காப்பர், ஃப்ராக் இஸ் eaten by snake, snake is eaten by eagle. டாப் கார்னிவர் லயன். ஓகே, ஃபுட் செயின் தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் ஃபுட் செயின்? எஸ், இங்கே போடலாம். வாட் இஸ் ஃபுட் செயின்? எ சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் ஒன் அனதர், ஃபார்ம் ஆஃப் ஃபுட் செயின். இல்லை, த சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்டன் அண்ட் பீங் ஈட்டன். கரெக்டா? ஒன்று சாப்பிட்றோம், நம்மளும் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க. ப்ரொடியூசர்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி இஸ் நோன் அஸ் ஃபுட் செயின். ஹவு த ஃபுட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஃபார்ம் ஆஃப் டிஃபரெண்ட் செயின். தான் ஃபுட் செயினில் எங்கே ஆரம்பிக்குது? க்ரீன் பிளேஸ் ப்ரொடியூஸ் ஆரம்பிக்குது, பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஈச் ஸ்டெப் இன் தி ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் டிராஃபிக் லெவல். ஒரு கிராஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டெப், அது ஒரு டிராஃபிக் லெவல். அடுத்து கிராஸ் காப்பர்ஸ்ன்றது அடுத்த டிராஃபிக் லெவல். ஓகே, இந்த ஃபுட் செயினை ரெண்டாக பிரிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின்ஸில் ஒன்று வந்து கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்று டெட்ரிடஸ் ஃபுட் செயின். டெட்ரிடஸ் படிச்சது ஞாபகம் இருக்குல்ல? எஸ். கிரேசிங்னா புரியுதுல? எஸ், டேர்ம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். த கன்சியூமர்ஸ் which start the food chain utilizing the plant or plant part as their food constitute the grazing food chain. நம்மளோட ஃபுட் செயினோட பேர் எடுக்கிறாங்க, புரிஞ்சுல? நம்மளோட செயின் எல்லாம் ஆரம்பிக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபுட் செயினுக்கு பேர் வைக்கலாம். நீ பிளான்ஸ்லேருந்து ஆரம்பிச்சா அது கிரேசிங் ஃபுட் செயின். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது அது டெட்ரிடஸ். டெட்ரிடஸ் ஃபுட் செயின். திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஆர்கானிக் மேட்டர், அதாவது டெட் அண்ட் டீகேயிங் அனிமல்ஸ் பார்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஃபுட் செயின் ஆரம்பிக்குதுல, அது பேர் என்னது? Detritus food chain. The dead organic matter அதுக்கு பேர் detritus feeding organisms are called detrivores or decomposers. The detrivores are eaten by predators. கடைசியாக பார்த்தோம்ல, ஒன் செகண்ட், நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் பார்த்துட்டு இருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் செயின் இருக்கு, கிரேசிங் ஃபுட் செயின், டெட்ரிடஸ். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? ஆரிஜின் வச்சு பண்ணுறோம்ல, அதாவது அந்த ஃபுட் செயின் எங்கேருந்து ஆரம்பிக்குது? பிளான்ஸ்லேருந்து ஆரம்பிச்சா அது கிரேசிங் ஃபுட் செயின். அதுவே இன்னும் கொஞ்சம் பின்னாடி இந்த டெட் பிளான்ட்டுக்கு உயிர் இருக்குல்ல, எஸ், உயிரில் ஒரு பிளான்ட்லேருந்து ஆரம்பிச்சா கிரேசிங் ஃபுட் செயின். அது இறந்து போன பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை இறந்து போன அனிமல்ஸாக இருக்கலாம். ஸோ டெட் பாடிஸ்லேருந்து, டெட் பிளான்ஸ்லேருந்து ஒரு ஃபுட் செயின் ஆரம்பிக்குதுன்னா அது என்னது? டெட்ரிடஸ். எக்ஸாம்பிள், டெட்ரிடஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இருக்குல்ல, டெட் லீவ்ஸ் ஈட்டன் பை wood loss, that is eaten by black bear. Detritus food chain. ஓகே, இது உங்களுக்கு தெரியும், மற்றெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த கிரேசிங் ஃபுட் செயின் தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். So what is meant by grazing food chain? The consumers which start the food chain utilizing the plant or plant part as their food constitute the grazing of food chain. Grazing food chain starts from the plant or plant parts of as their food chain. Okay, example, terrestrial ecosystem. The grass is eaten by caterpillar, eaten by lizard, then snake. Similarly, aquatic city. In aquatic ecosystem லையும் சேம் தான், பிளான்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. பைட்டோ பிளாங்க்டான்ஸ், அவங்க தான் என்னது? பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதுக்கப்புறம் ஜூ பிளாங்க்டான்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்துடும், ஃபிஷ்க்கு அப்புறம் பெலிகன்ஸ் வந்துடும். இங்கே போட்டிருக்குமே அக்வாட்டிக் ஃபுட் அனிமல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ், பிளான்ஸ் இருக்குது, அங்கேருந்து எங்கே வருது? ஜூ பிளாங்க்டான்ஸ்க்கு வருது, அங்கேருந்தா ஃபிஷ்ஷுக்கு வருது, ஃபிஷ்ல இருந்தால் அடுத்த பெரிய அனிமல் சி ஐஸ்க்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இருந்தாலும் சரி, அக்வாட்டிக் இருந்தாலும் சரி, the food chain starts from the plants, therefore grazing food chain. இதில் வந்து எக்ஸாம் தெரிஞ்ச 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அந்த பாயிண்ட் இங்கே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், in an aquatic ecosystem the grazing food chain is the major flow of energy. பாயிண்ட் புரிஞ்சுல? எஸ், அக்வாட்டிக் ecosystemல பார்த்துக்கலாம், இந்த இமேஜ் பார்த்தோம்ல, எங்கே ஆரம்பிக்குது? பிளான்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதுல, அதுதான் முக்கியமான எனர்ஜி ஃப்ளோ. ஆனால் டெரஸ்ட்ரியல் ecosystem அப்படி ஆப்போசிட். larger fraction of energy flows through detritus food chain than the grazing food chain. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ டெரஸ்ட்ரியல் ecosystemல எங்கே வந்து அதிகமாக எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னா பிளான்ஸ்லேருந்து வர்றதை விட எங்கே ஆரம்பிக்குது? டெட் பிளான்ஸ் இருக்குல்ல, டெட் பிளான்ஸ், டெட் அனிமல்ஸ்லேருந்து அதிகமாக என்ன ஆகுது?
எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மெயின் ரீசன் என்னன்னா, அந்த நாலு லெவல் இருக்குல்ல, கிரேசிங் ஃபுட் செயினில் வந்து ஒரு உயிருள்ள ஒரு அனிமல்ஸ் இருக்குது. அதில் வந்து இன்னொரு இருக்கிற உயிர் என்ன பண்ணுது, கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்குது, ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் கம்ப்ளீட் எனர்ஜி ஆகுது, அப்படி டிசால்வ் ஆகுது. ஒட்டுமொத்த என்வரான்மெண்ட்டுமே எடுத்துக்குது. அந்த ஒட்டுமொத்த எனர்ஜி என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அந்த விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இது டெட்ரிடஸ் ஃபுட் செயின். ஓகேவா? ஸோ அக்வாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இங்கிருந்து பிளான்ஸ்லேருந்து, ஃபைட்டோ பிளான்டாஸ்லேருந்து ஜூ பிளான்டான் போகுது. ஆனால் டெரஸ்ட்ரியல் எக்கோ சிஸ்டமில் ரெண்டுமே இருந்தாலும், அதாவது என்னது, கிரேசிங் ஃபுட் செயின் இருந்தாலும் டெட்ரிடஸ் இருந்தாலும் அதிகமான எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தா டெட்ரிடஸ் தான். ஓகேவா? இன் டெரஸ்ட்ரியல் எக்கோ சிஸ்டம் லார்ஜர் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோஸ் த்ரூ டெட்ரிடஸ் ஃபுட் செயின் தேன் தி கிரேசிங் ஃபுட் செயின். டெட்ரிவரஸ் படிக்கல, டெட்ரிடஸ் ஃபுட் செயின் படிச்சுக்கலாம். திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் டெட் அண்ட் டீகேயிங் அனிமல்ஸாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம். Dead bodies of the grazing food chain. Okay. என்ன பாயிண்ட் புரியுதுல? எஸ். The dead organic matter or detritus feeding organisms are called detrivores or decomposers. The detrivores are eaten by predators. இந்த பாயிண்ட் ஓகே. ஓகே. இந்த பாயிண்ட் படிச்சிருங்களேன். The difference between both food chain, அதாவது வந்து grazing food chain-க்கும் detritus food chain-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? The source of energy for the first level consumers. தானே ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், யார், ஹெர்பிவரஸ். என்னோட சோர்ஸ் யாருன்னு பார்க்குறேன், அந்த சோர்ஸை பொறுத்து மாறுது. என்ன ஃபுட் செயின், கிரேசிங்காக இருக்கலாம், இல்லை டெட்ரிடஸாக இருக்கலாம். ஸோ த கிரேசிங் ஃபுட் செயின், த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் லிவிங் பிளான்ட் பயோமாஸ், வைல் டெட்ரிடஸ் ஃபுட் செயின் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் டெட் ஆர்கானிக் மேட்டர். இன்னும் பார்த்து தானே லைன் படிச்சு நான் இருக்க கொடுத்தது. ஓகே. அடுத்து ஃபுட் வெப் பார்க்கலாம். ஃபுட் வெப் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ எக்ஸாம்பிள், இந்த கார்ன் பிளான்ட் யார் சாப்பிட்றா, ரேட்டு சாப்பிடுதில்ல. அடுத்து ரேட்டை வந்து யார் சாப்பிட்றா, வேர்ல்டு சாப்பிடுது. ஸோ இது ஒரு ஃபுட் செயின் இல்லை. ஒருவேளை இந்த பிளான்ட்டை இப்போ இது ஒரு ஃபுட் செயின், இது ஒரு ஃபுட் செயின் இல்லை. கேரட் இஸ் ஈட்டன் பை ரேபிட், ரேபிட் இஸ் ஈட்டன் பை ஃபாக்ஸ். ரேபிட்டோட ஃபுட்டு எது, கேரட் தானே. ஒருவேளை ரேபிட் இதே சாப்பிடுது, அட் த சேம் டைம் இதையும் சாப்பிட்டுச்சுன்னா இது பேர் ஃபுட் வெப் இல்லை. இது அப்போ என்ன அர்த்தம் புரியுதுல? ஒரு ஸ்பீஷஸுக்கு ஒரு ஃபுட் செயின் மட்டும் இல்லாமல் ஃபுட் வெப் இன்னும் நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். கேரட் அழிஞ்சு போனால் கூட இது தப்பிச்சிருந்தது. காரணம் அது கார்ன் பிளான்ட் பயன்படுத்தல. எஸ். ஒருவேளை இந்த ஃபுட் வெப் இல்லைன்னா என்ன ஆகும், கேரட் இருந்தால் மட்டும் தான் உயிர் வாழ முடியும். ஸோ என்ன பண்ணுறோம்னா, ஈகாலஜி என்ன பண்ணுறது, படிக்குது, ஒரு ஏரியா படிக்குது, ஒரு ஏரியாவில் என்னென்ன ஆர்கனிசம்ஸ் இருக்குன்னு பார்க்குது, அது கனெக்ஷன் பார்க்குது. கனெக்ஷன் பார்க்கும்போது ஒரு செயினாக மட்டும் கிடையாது, கிராஸ் செயின்ஸ் தான் இருக்குது, நிறைய வெப் இருக்குது. அதாவது ஒரு உயிரினம் வாடுறதுக்கு காரணம் வந்து ஒரே காரணம் மட்டும் கிடையாது, 2 காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 காரணம் 3 காரணம். யாருக்கு நிறைய செயின்ஸ் இருக்கோ, நிறைய ஃபுட் வெப் இருக்கோ, அது என்ன பண்ணலாம், நிறைய உயிர் வாடலாம்ல. எக்ஸாம்பிள், ஃபாக்ஸ் யாரை சாப்பிடுது, ரேபிட் சாப்பிடுது. இதை மட்டுமே சாப்பிட்டா ரேபிட் இருந்தால் மட்டும்தான் இது இருக்கும், ரேபிட் இல்லைனா அது அழிஞ்சு போயிடும். ஒருவேளை ஃபாக்ஸுக்கு ஃபுட் வெப் இருந்துச்சுன்னா, அதாவது ரேட்டை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ராகை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம ஃபாக்ஸுக்கு எத்தனை இருக்குது, ஃபாக்ஸ் ஹேஸ் நாட் ஃபுட் செயின், ஃபுட் வெப் இருக்குது. கரெக்டாக ரேபிட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரேட்டு சாப்பிட்டு வளர்ந்துடலாம். ரேட் இல்லைனா கூட ஃப்ராகை சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ எந்த ஸ்பீஷஸுக்கு நிறைய ஃபுட் செயின்ஸ் இருக்கும், லிங்காக இருக்கும், ஃபுட் வெப்பாக இருக்கும், அது வாடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஃபுட் வெப் எதை சொல்லுது, இது நோட் பண்ணுது, ஒரு ஆர்கனிசம் இஸ் நாட் ரிலேட்டட் வித் சிங்கிள் செயின், நிறைய செயின் இருக்குன்னு சொன்னாங்க. எஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வச்சுனால நமக்கு வந்து நம்ம வெறும் அனிமல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம்னா நம்மளோட ஃபுட் வெப் கம்மியாக இருக்குல்ல. எஸ். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றோம், பிளான்ட்டும் சாப்பிட்றோம். ஃபுட் வெப் இன்னும் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக வாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. ஒன்று பிளான்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போனால் கூட நம்ம வாழ்ந்துடலாம், அனிமல்ஸ் இருக்குது சாப்பிட்றலாம். ஸோ யாருக்கு ஃபுட் வெப் அதிகமாக இருக்கோ தே ஹேவ் மோர் சான்ஸ் டு சர்வை. ஓகே. ஃபுட் வெப் அண்ட் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் புரியல, ஒரு இடத்துல தான் படிக்கணும் நம்ம. அண்ட் ஈகோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் இன்டர்ரிலேட்டட் ஃபுட் செயின்ஸ். இட் மீன்ஸ் த சேம் ஃபுட் ரிசோர்ஸ் ஆர் எ பார்ட் ஆஃப் மோர் தென் ஒன் செயின். என்னால் நிறைய செயினை லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ த ஃபுட் வெப் ரெப்ரசென்ட் ஆல் தி பாசிபிள் பாத் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் ஈகோசிஸ்டம். த மல்டிபிள் இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின் மேக்ஸ் எ ஃபுட் வெப். அதோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். If any of the intermediate food chain is removed, the succeeding links of the chain will be affected largely. The food web, இந்த பாயிண்ட் புரியுதுல உங்களுக்கு? எஸ். ஓ, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபாக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபாக்ஸை வந்து ரேட்டை சாப்பிட்டு வாடுது, ரேபிட்டை சாப்பிட்டு வாடுது, சாப்பிட்டு வச்சுக்கலாம். ஓகே. அப்போ 3 ஃபுட் செயின்லேயும் யார் ஹீரோ, யார் இருக்கிறா, முக்கியமாக ஃபாக்ஸ் இருக்குது. ஒருவேளை ஃபாக்ஸ் நாம கொலை பண்ண வச்சுக்கலாம். நாம கொலை பண்ணிட்டோம், இது ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு இந்த வேர்ல்டில். என்ன ஆகும், இந்த ஃபுட் செயினும் பாதிக்கப்படும், இந்த ஃபுட் செயினும் பாதிக்கப்படும், இந்த ஃபுட் செயினும் பாதிக்கப்படும்ல. எஸ். அப்போது ஃபுட் வெப்பில் ஒரு அதிகமான ஃபுட் வெப் கரெக்டானதை ஒரு ஆர்கனிசம், ஒரு ஸ்பீஷஸுக்கு அதிகமான சான்சஸும் இருக்குது சஸ்டெயின் ஆகிறதுக்கு. அட் த சேம் டைம் அது போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எஸ்.
அந்த பண்ணையில் போட்டிருக்காங்க, இஃப் எனி ஆஃப் தி இன்டர்மீடியட் ஃபுட் செயின் இஸ் ரிமூவ்ட் த சக்சீடிங் லிங்க்ஸ் ஆஃப் தி செயின் வில் பி அஃபெக்டட் லார்ஜ்லி. த ஃபுட் வெப் ப்ரொவைட்ஸ் மோர் தென் ஒன் ஆல்டர்னேட்டிவ். இந்த பண்ண முக்கியம். இந்த ஃபுட் வெப் ப்ரொவைட்ஸ் மோர் தென் ஒன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபுட் டு மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனிசம்ஸ் இன் அன் ecosystem and therefore increases their chance of survival. கரெக்ட்ல? இப்போ எக்ஸாம்பிள் ரேபிட் வச்சுக்கலாம். ரேபிட் ஏன் சாப்பிடுது? கிராஸ் சாப்பிடுதுல்ல? எஸ். அட் த சேம் டைம் ரேபிட் ஹாக் வச்சுக்கலாம். ஹாக் பாருங்களேன், ஹாக் இஸ் ரேபிட் சாப்பிடுதுல்ல? த சேம் டைம் கிராஸ் காப்பரையும் சாப்பிடுது, த சேம் டைம் மவுஸையும் சாப்பிடுது, ஸ்னேக்கையும் சாப்பிடுது, லிசார்டையும் சாப்பிடுதுல்ல? ஒரே ஆளுக்கு இத்தனை வெப் இருக்கு. ஸோ பாம்பு கிடைக்கலாம் ரேபிட் சாப்பிட்டோம், ரேபிட் கிடைக்கலாம் லிசார்ட் சாப்பிட்டோம், அதுவும் கிடைக்கலாம் கிராஸ் சாப்பிட்றோம். ஸோ இவ்வளோ இருக்குல்ல. ஸோ இட் ஹாஸ் மோர் சான்ஸ் ஃபார் தேர் சர்வைவல். அடுத்து இக்காலஜிக்கல், மூணாவதுல இக்காலஜிக்கல் பிரமிட். இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் ஆர் தி கிராஃபிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் லெவல்ஸ் இக்கோசிஸ்டம். ட்ராபிக் லெவல் இருக்குல்ல, அது ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்க்குறோம்ல, அது இக்காலஜிக்கல் பிரமிட். அந்த கிராஃப் இருக்கும், ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். 1 செகண்ட், இந்த டிராயிங் இருக்குல்ல, இது ஒரு பிரமிட், இது ஒரு பிரமிட். கரெக்டா? எஸ். அதாவது ப்ரொடியூசர்ஸ், அடுத்த லெவல் ஹெர்பிவோர், கார்னிவர் 2 இருக்குல்ல, அந்த லெவல் ஆஃப் ட்ராபிக் லெவல் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கிராஃபிக்லாம். எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் நம்பர்ஸ் வச்சு பார்க்குறோம், அதோட மாஸ் வச்சு பார்க்குறோம், அதோட ப்ரொடக்ஷன் வச்சு பார்க்குறோம். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் நம்பர்ஸ்ல அதிகமாக இருக்கா ப்ரொடியூசர்ஸ், அதுக்கடுத்து அதிகமாக இருக்கிறது ஹெர்பிவோர்ஸ், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது கார்னிவர்ஸ், அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறது கேரிவர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்குறோம், நம்பர் வச்சு பார்க்குறோம், பயோ மாஸ் வச்சு பார்க்குறோம், அடுத்து ப்ரொடக்ஷன் வச்சு பார்க்குறோம். ஓகேவா? இதான் பிரமிட் ஆஃப் ecological pyramid. இப்போ அகைன் படிக்கலாம். The ecological pyramids are the graphical representation of trophical level in an ecosystem. அடுத்து the pyramidal representation of trophical level of different organisms based on their ecological position. அவங்க எந்த பொசிஷனில் வருவாங்களோ அதுக்கேற்ற என்ன பண்ணுவோம், ட்ராபிக் லெவல் அறிவோம். இட் இஸ் கால்ட் அஸ் ecological pyramid. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஹாரிசான்டல் பார் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் இதான் பிரமிட்னா, இது ட்ராபிக் லெவல், இது ட்ராபிக் லெவல், ட்ராபிக் லெவல். இது நீட்டாக கூட போகிறோம்ல, அதான் ஹாரிசான்டல் பார்ல இன்னொன்று வரைகிறேன், வச்சுக்கலாம். இதில் எந்த ஹாரிசான்டல் பார் லென்த் அதிகமாக இருக்குது, இது லென்த் அதிகமாக இருக்குல்ல, இது கொஞ்சம் குறையுதுல லென்த்து. எஸ். அப்போ இந்த லென்த்தை பொறுத்தே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு அதிகமான பயோமாஸ் இருக்குது, எதுக்கு அதிக நம்பர் இருக்குது, எதுக்கு அதிக ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். The pyramid consists of number of horizontal bars depicting the specific trophic level. The length of the each bar represents the total number of individuals, இல்லைனா பயோமாஸ், இல்லைனா எனர்ஜி அட் ஈச் trophic level in ecosystem. பயன்படுத்தல. எஸ். அப்போ இந்த பிரமிட் எப்படி உருவாகுதுன்னா, ஏதாச்சும் உருவாகுது, இந்த லைன் வச்சு தான் உருவாகுது. கரெக்டா? எஸ். ஸோ லாங்கர் தி பார் மோர், என்ன சொல்லலாம், லாங்கர் தி பார்னா மோர் நம்பர் வச்சுக்கலாம், இல்லை மோர் ப்ரொடக்டிவ் வச்சுக்கலாம், இல்லைனா மோர் பயோமாஸ் வச்சுக்கலாம். கரெக்டா? ஓகே. அகைன் இந்த லைன் படிங்களா. அதாவது அந்த பிரமிட்ல ஒரு ஆளுக்கு இந்த பொசிஷன் தராங்க, ஒரு ஆளுக்கு இந்த பொசிஷன் தராங்க, இந்த பொசிஷன் தராங்கன்னா இந்த பொசிஷன் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது, அந்த பேஸ்ட் ஆன் தேர் ecological பொசிஷன். அதாவது நீ ப்ரொடியூசரா, அதை வச்சு, நீ கன்சியூமரா, அதை வச்சு, அடுத்து ஒரு நம்பர் அதிகமாக இருக்கா, இல்லை உன்னோட பயோமாஸ் அதிகமாக இருக்கா, இல்லைனா உன்னோட ப்ராடக்ட் எனர்ஜி இப்படி இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணும், உன்னோட ட்ராபிக்கல் லெவல் முடிவு பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ 3 கேட்டகரியும் பார்க்கலாம். அதாவது அந்த ecological பிரமிடை பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், பயோமாஸ் 3 பார்க்குறோம்ல. ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்கலாம், பிரமிட் ஆஃப் நம்பர் பார்க்கலாம். நம்பர் தெரியுதுல்ல. எஸ். ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் நம்பரை பொறுத்து அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொடியூசர் அதிகமாக இருக்குது, ஸோ கீழே. அடுத்து ஹெவி வரஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி, கார்னிவர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி, அடுத்து ஹை லெவல் கார்னிவர் இன்னும் கொஞ்சம் கம்மி. பாயிண்ட் புரியுதுல? எஸ். படிச்சாலே புரிஞ்சுதெல்லாம். த பிரமிட் ஆஃப் நம்பர் ரெப்ரசன்ஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். எத்தனை பேர் இருக்கீங்க ப்ரொடியூசர்ஸ் நீங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் அட் ஈச் ட்ராபிக்கல் லெவல். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ட்ரையாங்கிள் இப்படி இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இப்படி போகுது. சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், தலைகளோட வரலாம். என்ன பாயிண்ட் சொல்கிற மோஸ்ட்லி என்ன ஆகுது, ப்ரொடியூசர் தான் அதிகமாக இருக்குது, நம்பர் யார் அதிகமாக இருக்குது, கார்னிவர்ஸ் கம்மியாக இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருக்குல்ல. மேபி சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னா ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக இருக்கலாம், கார்னிவர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் இப்படி வர வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஓகேவா? அது என்ன மாதிரி எக்ஸாம்பிள் அது வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, வாட் இஸ் பிரமிட் ஆஃப் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இருக்குது, பிரமிட் ஆஃப் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம், எனர்ஜி இருக்குது. பட் பிரமிட் ஆஃப் நம்பருக்கு அந்த யூனிட் புரிஞ்சுல. எஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் அட் ஈச் ட்ராபிக் லெவல். எத்தனை பேர் இருக்காங்க, டிபெண்டிங் அப்பான் திஸ் சைஸ் த பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் மே நாட் ஆல்வேஸ் பி ரைட். கரெக்ட் பார்த்தோம்ல, எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை, இப்படி ஸ்ட்ரைட் ஆகணும் அவசியம் இல்லை. மேபி ஈவன் கம்ப்ளீட்லி இன்வெர்டட், இந்த மாதிரி இன்வெர்ட் இருக்கலாம். அது என்ன கேஸ்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் அப்ரைட்டா சென்ட்ரலாக இருக்குல்ல, சென்ட்ரலாக வரைகிறவங்கள இது பெருசு, இந்த பார் கொஞ்சம் கம்மி, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இன்வெர்ட் பார்க்கலாம். இந்த பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் அப்ரைட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை. இப்போது அப்ரைட்டாக இருக்கும்போது நம்பர் என்ன ஆகிட்டே இருக்குது, டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குல்ல, இங்கே அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும், இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கும்ல. அது ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா பாட்டமில்
கம்மியாக இருக்குது நம்பரு, அதிகமாகுதுல. எஸ் எக்ஸாம்பிள் இந்த அப்ரைட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிராஸ்லேண்ட் சொல்லலாம். கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் கரெக்ட் தானே? அதில் இது ப்ரொடியூசர் கிராஸ் தானே, புல்லை விட அங்கே இருக்கிற டைகர் கம்மியாக தான் இருக்கும். கரெக்ட் தானே? புல்லு தான் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டுங்கிறது அது மேலே வந்துடும். வேறு என்ன சொல்லணும்னா பாண்ட்ஸ் சொல்லலாம். பாண்ட்ஸில் உள்ள இருக்கும்ல ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ், அதுவும் அதிகமாக தான் இருக்கும்ல, அதுவும் புல்லு மாதிரி தானே. அப்போ இன்வெர்டர் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா இது சொல்லலாம், ட்ரீ சொல்லலாம், ட்ரீ ஈகோசிஸ்டம் சொல்லலாம். பயன்படுத்தல. எஸ், அதாவது நம்ம ட்ரீ ஈகோசிஸ்டமில் ட்ரீஸ் எப்படி இருக்கும்? ட்ரீஸ் ப்ரொடியூசர் வச்சுக்கலாம். ட்ரீயை விட பேர்ட்ஸ் அதிகம் இல்லை. ட்ரீஸ் யார் யூஸ் பண்ணிக்கிறா? பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ் அதிகம். பேர்ட்ஸ் யார் சாப்பிட்றா? மைக்ரோஆர்கானிசம்ஸ் நிறைய சாப்பிடும். இன்னும் ஹைப்ரோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் நிறைய சாப்பிடும்ல. பயன்படுத்தல. ஸோ ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது நம்பரில். நம்பர் எப்போதுமே ப்ரொடியூசர் தான் அதிகமாக இருக்கணும் அவசியமே கிடையாது. கரெக்டாக கிராஸ் லேண்டில் புற்கள் அதிகமாக இருக்கும் மற்ற அனிமல்ஸை விட. அப்போ ஓகே, கரெக்டாக குறைஞ்சிக்கிறது நம்பரில். சேம் டைம் நம்பர் எனக்கு பிளான்ஸ் சாரி ட்ரீஸ் வச்சு பார்த்தோன்னா ட்ரீஸ் ரொம்ப கம்மி. எதை கம்பேர் பண்ண போகிறது? பேர்ட்ஸை விட. பேர்ட்ஸ் நிறைய பேர் ட்ரீஸில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பேர்ட்ஸ் இறந்து போச்சு சாப்பிட்ற ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும்ல, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்பர் டிஃப்ரென்ஸ் புரியுதுல? எஸ், அப்ரைட்னா நம்பர் அதிகமாக இருக்கும், போக குறைஞ்சிரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், ஈகோசிஸ்டம். அதுவே வந்து ரிவர்ஸ்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரீ ஈகோசிஸ்டம் சொல்லலாம். ட்ரீஸ் ஆர் லெஸ்ஸர் தேன் தி பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் ஆர் லெஸ்ஸர் தேன் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அது கீழே கொடுத்துருக்கோம், சும்மா ஜென்ரலாக சொன்னாங்க. இப்போ லைன் படிங்களா? இந்த பிரமிட் ஆஃப் நம்ம 3 பேர் பார்க்க போகிறோம்ல, நம்பர் பார்க்க போகிறோம், பயோமாஸ் பார்க்க போகிறோம், ப்ரொடக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அதில் நம்பர் மட்டும் பார்க்குறோம். ஒவ்வொரு நம்பர்லையும் ஒவ்வொரு பிரமிட்லையுமே 2 பார்க்க போகிறோம். அப்ரைட் பார்க்க போகிறோம், ரிவர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்ரைட் பார்க்கலாம். இன் திஸ் பிரமிட், upright pyramid, the number of individual is decreased from the lower level to higher level. Yes, மேலே போக நைட் இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல. எஸ், the number of individual is decreased from the lower to higher trophic level. ஒவ்வொரு லெவலையும் நைட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகே, நீ பார்க்குறோம்ல. எஸ், பிளான்ஸ் கிராஸ் பார்த்தோம்ல, ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஃபிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து கார்னிவர் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் கம்மி. எக்ஸாம்பிள், திஸ் டைப் ஆஃப் பிரமிட், அதாவது upright pyramid, this can be seen in the grassland ecosystem and pond ecosystem. The grasses occupy the lowest trophical level, அதாவது பேஸ்ல தான் இருக்கு, பிகாஸ் ஆஃப் their abundance அதிகமாக இருக்கும். அடுத்த ஹையர் லெவல் யார் இருக்கா? கிராஸ் ஹாப்பர் இருப்பாங்க. The individual number of grasshopper is less than grass. கரெக்ட் தானே? கிராஸை விட கிராஸ் ஹாப்பர் கம்மி தான். ஓகே, அதுக்கு அடுத்த லெவலில் ராட்ஸ் இருக்கும். வெட்டிக்கிளியை விட ராட்ஸ் கம்மி தான், ஆனால் அடுத்த லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் இஸ் ராட்ஸ். The number of rats is less than grasshopper because they feed on grasshoppers. அடுத்து the next higher trophic level is செகண்டரி கார்னிவர்ஸ், ஸ்னேக்ஸ் தானே. கரெக்ட் தானே? கிராஸ் ஹாப்பரோட ஸ்னேக்ஸ் கம்மி தானே. தே ஃபீட் ஆன் ராட்ஸ். த நெக்ஸ்ட் ஹையர் ட்ராபிக் லெவல் இஸ் ட்ராப் கார்னிவர் ஹாக், இன்னும் கம்மியாக இருக்கும். வித் ஈச் ஹையர் ட்ராபிக் லெவல் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் டிக்ரீசஸ். அப்படியே ஆப்போசிட் நோட் பார்க்கலாம். இன் திஸ் இன்வெர்டட் பிரமிட் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் தி லோவர். பேஸில் கம்மியாக இருக்கும், போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரீ ஈகோசிஸ்டம். அப்ரைட்டாக இருக்குல்ல, இது வந்து கிராஸ்லேண்ட் நான் பார்த்தா அப்ரைட். இது வந்து இன்வெர்ட். கிராஸ் சாரி பிளான் ட்ரீ கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ட்ரீ கம்மியில், ட்ரீஸை விட பேர்ட்ஸ் அதிகம், ஹெர்பிவோரஸ் அதிகம். ஹெர்பிவோரஸும் எது அதிகம்? பேராசைட்ஸ் நிறைய இருக்கும். அதோட அதிகம் ஹைப்பர் பேராசைட்ஸ் இன்னும் அதிகம். அதேமாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த பிரமிட் ஆஃப் நம்பர் நம்ம எதை பார்க்குறோம்? எவ்வளோ எனர்ஜி நான் பார்க்குறோம்? எனர்ஜி பார்க்கல. எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசர் யார்? கிராஸ்னா எத்தனை கிராஸ் இருக்குன்னு பார்க்குறோம், நம்பர் ஆஃப் கிராஸ் தான் பார்க்குறோம். கிராஸில் எவ்வளோ எனர்ஜின்னு பார்க்கல. கரெக்டாக நம்பர் வச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறோம். நம்ம எக்காலஜி என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்குது. ஓகே, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா? ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்? இப்போ ட்ரீஸ் எத்தனை ட்ரீஸ் இருக்குது? அப்படி பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம பேர்ட்ஸ் எண்ணி பார்த்தா பேர்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ அந்த லெவல் ஒவ்வொரு லெவல் இருக்குல்ல, இது எல்லாமே எனர்ஜி கிடையாது, நம்பர் தான் பார்த்தோம். ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, நம்பர் என்றது கஷ்டம் தானே. எல்லா பிளான்ஸையும் ஒன்று என்ட்ரு முடியும், கஷ்டம் இல்லை. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வருது? மாஸ் வருது. அதாவது ஒவ்வொன்றும் என்ன முடியாது, ஒட்டுமொத்தமாக ஒரு மரத்தோட வெயிட் என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு, வெயிட்டை பார்த்துக்கலான்னு வர்றது தான் என்னது? பிரமிட் ஆஃப் மாஸ். அப்போ அதுவும் என்ன கிடையாது? எனர்ஜி கிடையாது, பயன்படுத்தல. மூணாவது ப்ரொடக்ஷன், பயன்படுத்தல. எஸ், இன்னும் முக்கியமான பாயிண்ட். அப்போ பிரமிட் ஆஃப் நம்பர் எப்படி இருக்கலாம்? ரெண்டுமே இருக்கலாம், அப்ரைட்டாகவும் இருக்கலாம், இன்வெர்ட்டடாக இருக்கலாம். அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். கணக்கு கொஸ்டின் வரல, இன்னும் வரல. பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் எப்பொழுதுமே வந்து அப்ரைட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரிவர்ஸாகவும் இருக்கலாம். நம்பர்ஸ் வேறுபடலாம். நம்பர்ஸ் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது ப்ரொடியூசர் டு கார்னிவர் அப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, ரிவர்ஸ் ஆகலாம். நமக்கு தெரியும்ல, எனர்ஜி தானே ரிவர்ஸ் ஆகாது. எங்கே எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் பார்த்தோம்ல. எஸ், அது கடைசியாக பார்க்கலாம். ஸோ என்ன பாயிண்ட்ஸ் வரப்படுதில்ல. எஸ், நம்பர்ன்றது வேறு, அடுத்து எனர்ஜின்றது வேறு. நம்பரை பார்த்து 2 வகையாக இருக்குன்னு பார்த்தாச்சு. அதே ஒரு நம்பரை கேல்குலேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்த லெவல் ட்ரை பண்ணுறோம், மாஸ் வச்சு ட்ரை பண்ணுறோம். பிரமிட் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். நமக்கு தெரியும்ல, ப்ரொடியூசர் ட்ரீ தான் வெயிட் அதிகம் லைனை விட, டைகரை விட. ஸோ கண்டிப்பாக அப்ரைட் தான். கரெக்டாக? அப்போ வெயிட் ஒரு 1000 கிலோ இருக்குன்னா அடுத்த லெவல் பார்ப்போம், எனர்ஜி ஆகும், மாஸ் என்ன ஆகும்?
எனர்ஜி வேறு, சாரி எனர்ஜி மறந்துருக்கு, மாஸ் தான். மாஸ் நைட்டு இருக்கும், குறைஞ்சிட்டு இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இருக்குல்ல, மாஸ் இருக்குது, பயோனா புரிச்சுல, பயோனா நேச்சுரல், மாஸ் இது இன்னொட்டாக வாய்ப்பு இருக்குது தானே. எக்ஸாம்பிள் நான் பார்க்குறது என்னது, மாஸ் தான். மாஸில் ட்ரீ ஆப்போசிட்டாக இருக்குது, இது ஓகே. அக்வாட்டிக் யோசிச்சு பாருங்களேன். அக்வாட்டிக்கில் வந்து அந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்குல்ல கடலில், அதில் வந்து பெரிய மரமாக இருக்கும், கிராஸ் தானே இருக்கும்ல. கிராஸை விட ஒரு பெரிய வேல் பெருசு தானே இதில் வெயிட்டில். அப்போது வந்து அக்வாட்டிக்கில் நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கலாம், இதில் மாஸில் கூட பாயிண்ட் புரியுதுல. போடுறேன் பார்க்கலாம் ஒன்று சொல்லி. அந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன்வெர்டராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் அக்வாட்டிக் சிஸ்டம். கரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் யார், அந்த ஃபைட்டோ பிளாங்க்டன், சூ பிளாங்க்டன், அதை விட கார்னிவோர், பெரிய வேல், வெயிட் ரொம்ப அதிகம். பாயிண்ட் புரியுதுல. எஸ், இதெல்லாம் அது பிரமிட் ஆஃப் பயோமாஸ். நம்பரு வெரி ஆகுது இல்லை, ஆனால் கிராஸ் லேண்டில் கம்பேர் பண்ணும்போது வெரி ஆகலை, ஆனால் ட்ரீ ஈகோ சிஸ்டமில் வெரி ஆகுது. நம்பரில் ட்ரீ கம்மி. அதேமாதிரி மாஸில் பார்க்கும்போது டெரஸ்ட்ரியலில் மரம் பெருசு, அதோட வெயிட் கம்மி தான் பார்க்குறோம். அதே மாதிரி பயோமாஸில் அக்வாட்டிக் பார்க்கும்போது வெயிட் கம்மியாக தான் இருக்கும், ரிவர்ஸ் ஆகுது. பாயிண்ட் புரியுதுல. இந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்ரேட் ஃபஸ்ட் படிச்சிடலாம். ஃபார் மோஸ்ட் ஈகோ சிஸ்டம் லேண்டில் நீங்கள் பார்க்குற எல்லா ஈகோ சிஸ்டமும் அப்ரேட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. கரெக்டா. எஸ், த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஹேஸ் எ லார்ஜ் பேஸ் ஆஃப் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் வித் தி ஸ்மாலர் ட்ராபிக்கல் லெவல் ஃபர்ஸ்ட் வந்து டாப். ஸோ நீங்கள் லேண்ட் ஈகோ சிஸ்டம் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க, பயோமாஸ் கேட்குறாங்க, நம்பர் கிடையாது, மாஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கு யார் அதிகமாக இருப்பா, ப்ரொடியூசர்ஸ் தான், கார்னிவர்ஸோட ஸ்மால் ட்ராபிக்கல் லெவல். ஓகே, நம்பர் மாறலாம். நம்பர்ஸ் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் லேண்டில் வந்து கிராஸ் பார்க்கும்போது அசிஷுவல் ப்ரொடியூசர், அது ட்ரீ பார்க்கும்போது ட்ரீ கம்மி, நம்பர் மாறுது. ஆனால் மேக்ஸிமம் பயோமாஸில் இது அதிகமாக இருக்கும், ப்ரொடியூசர் அதிகமாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். ஸோ த பயோமாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் இஸ் அட் தி மேக்ஸிமம். த பயோமாஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் லெவல் இஸ் primary consumer is less than the producer. The same தான். The top high tropical level has very less amount of biomass. At the same time என்ன இருக்குது, இன்னொரு இருக்குல்ல, இது லேண்டில் பார்த்தோம், லேண்டில் அப்ரேட்டாக இருக்குது, அதுவே அக்வாட்டிக்கில் இன்வெர்ட்டாக இருக்குது. இன் கான்ட்ராஸ்ட் மெனி aquatic ecosystem the pyramid of biomass may assume inverted. This is because the producers are tiny phytoplanktons, ட்ரீ மாதிரி பெருசு கிடையாது, that grows and reproduce rapidly. Here the pyramid of biomass has a small base. கரெக்டாக. பேஸ்னா புரியுதுல, பேஸ்னா கீழே இருக்கிற இடம், இது ஹையர் லெவலில். பேஸ் எப்படி இருக்குது, குட்டியாக இருக்குது, நம்ம மேலே போக பெருசாக இருக்குது. ப்ரொடியூசருக்கு சின்ன இடம் தான், எதில் கம்பேர் பண்ணும்போது, வெயிட்டில் கம்பேர் பண்ணும்போது, எதில் அக்வாட்டிக் சிஸ்டமில். ஹென்ஸ் ஹியர் தி பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஸ்மால் பேஸ் வித் கன்சியூமர் பயோமாஸ் அட் எனி இன்ஸ்டன்ட் எக்ஸீடிங் தி ப்ரொடியூசர் பயோமாஸ். அந்த பிரமிட் அசியூம்ஸ் தி இன்வெர்டர்ஷிப். கரெக்டில். அப்போ மாசை பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கான இடம் கம்மியாயிடுது, எதில் அக்வாட்டிக் சிஸ்டமில். அடுத்து போகலாம். பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இது தெரியல உங்களுக்கு, எனர்ஜி லெவல் எப்படின்னா ஃபஸ்ட்டு தானே பார்த்தோம். எனர்ஜி லெவல் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், ப்ரொடியூசர் தான் அதிகமாக இருக்கும், மேலே போக எனர்ஜி ஆகிடும், குறைஞ்சிருந்தானே. அப்போ இதில் என்ன வராது, இன்வெர்டர் வராது. எங்கே போய் பார்த்தாலும் உலகத்தில் இன்வெர்டர் வராது. அதாவது ப்ரொடியூசருக்கு எனர்ஜி கம்மி, கன்சியூமருக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்ற பாயிண்ட்டே வராது தானே. ஏன்னா ப்ரொடியூசருக்கு அதிகமாக எனர்ஜி தான் அடுத்து கன்சியூமருக்கு கொஞ்சம் போகும். ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்போ இப்படி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அது லாஜிக் இல்லை. எஸ், அண்ட் எனர்ஜி பிரமிட் ரெப்ரசென்ட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் ட்ராபிக்கல் லெவல், லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் ட்ரான்ஸ்ஃபர். ஹென்ஸ் த பிரமிட் இஸ் ஆல்வேஸ் அப்வர்ட். செகண்ட், இது வரைக்கும் ரெண்டு பார்த்தாச்சு, நம்பர் பிரமிட் பார்த்தாச்சு, அடுத்து மாஸ் பிரமிட் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது எனர்ஜி பிரமிட். எனர்ஜி பிரமிட் எதை பேசுதுன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பேசு. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ராபிக்கல் லெவல்லையும் எனர்ஜி என்ன ஆகுது, லாஸ் ஆகுது ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்போ பேஸ் லெவலில் தான் அதிகமாக எனர்ஜி இருக்கும். ஹென்ஸ் த பிரமிட் இஸ் ஆல்வேஸ் அப்வர்ட் வித் லார்ஜ் எனர்ஜி பேஸ் அட் தி பாட்டம். உங்களுக்கு தெரியும்ல. ப்ரொடியூசர் கிராஸ் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கன்சியூமர் 100லேருந்து 10 ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து செகண்டரி கன்சியூமர் ஸ்கேயோட் 10லேருந்து 1 ஆயிடுச்சு. அடுத்து வல்சர் டெர்சரி கன்சியூமர் 10லேருந்து 1லேருந்து 0.1 ஆயிடுச்சு. எத்தனை மடங்கு லாஸ் ஆகுதுன்றதை பார்த்துங்க. அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி பாயிண்ட் புரிஞ்சுல, த நம்பர் மே பி இன்க்ரீஸ்ட். ஒவ்வொரு ட்ராபிக்கல் லெவல்லையும் நம்பர் மே பி இன்க்ரீஸ்ட், மாஸ் ஆல்சோ மே பி இன்க்ரீஸ்ட், பட் எனர்ஜி ஆல்வேஸ் ரெடியூஸ்ட் தானே ஒரு ட்ராபிக் லெவலில். பாயிண்ட் புரியுதுல. எஸ், நம்பர் வந்து என்ன ஆகலாம், அதிகமாகலாம், மாஸ் கூட அதிகமாகலாம் ஒரு ட்ராபிக் லெவலில், பட் எனர்ஜி ஆல்வேஸ் ரெடியூஸ்டு தான். கம்மி பார் தான், லென்த் ஆஃப் தி பார் கம்மியாக தான் ஆகும். அடுத்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் பிரமிட் பார்த்துக்கலாம். 3 பாயிண்ட், சிம்பிள் தான், அது சேம் தான். அந்த ஈக்காலஜிக்கல் பிரமிட் வரைகிறோம்ல, மூணுலையுமே நம்பர் இருந்தாலும் சரி, மாஸ் எனர்ஜி இருந்தாலும் சரி, நம்ம எதை பார்த்தோம், ஃபுட் செயின் தான் பார்த்தோம் தவிர ஃபுட் வெப், அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப் யூஸ் பண்ணி நம்ம வரையல. வி அசியூம் ஒன்லி தி சிம்பிள் ஃபுட் செயின், நாட் தி ஃபுட் வெப். இது முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, சாப்ரோஃபைட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் சாப்ரோஃபைட்ஸ்? தட் லிவ்ஸ் ஆன் டிகேயிங் மேட்டர்ல. They are not given any place in the ecological pyramids, even though they play a vital role in ecosystem. அடுத்து, it does not consider the same species belonging to 2 or more trophic level. ஒரு ஸ்பீஷிஸ் என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கு, இன்னொன்று மேலே இருக்கு. அதாவது எல்லா ஸ்பீஷிஸும் ஒரே ட்ராபிக், எக்ஸாம்பிள் ட்ரீ வச்சுக்கலாமே,
இப்போ ட்ரீ என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. சில ட்ரீ வந்து ப்ரொடியூசர், சில ட்ரீ வந்து கன்சியூமர் கூட இருக்குல்ல. எஸ், அப்போ ஒரே ஸ்பீஷஸ்ல இருக்கிற ட்ராபிக்கல் லெவலில் கணக்கில் எடுக்கல. இக்காலஜிக்கல் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் எடுத்து கணக்கில் எடுத்துருக்கு லிமிடேஷன்ஸ். அதே மாதிரி இந்த பாயிண்ட் பிலீவ் பண்ணுறீங்களே, எப்படி வந்து ஒரு பிளான்ட்ல இருக்கிற எனர்ஜி தான் ரேட்டுக்கு போகுது, ரேட்டில் இருக்கிற எனர்ஜி தான் அவளுக்கு போகுது இல்லை. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி நடக்குது. அட் த சேம் டைம் ஒருவேளை இந்த பிளான்ட்டோட உடம்புக்குள்ள அழுக்கு இருந்துச்சுன்னா, அது பொல்யூட்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த பொல்யூட்டன்ஸும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுண்ணே. சாப்பாடாக சாப்பிட்றோம், அப்போ அதுக்குள்ள ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா அது அழுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல. எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி நடக்குதோ அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் நடக்கும் தானே. அட் தி சேம் டைம் உங்களுக்கு என்ன பாயிண்ட் தெரியுங்களே, இப்போ வந்து யாரெல்லாம் பொல்யூட்டன்ட் ஆவாங்க, அந்த பிரைமரியாக கிராஸ் மட்டும் பொல்யூட்டன்ட் ஆகும் கிடையாதுல்ல. ஒவ்வொரு டிராஃபிக் லெவலில் ஒரு ஆள், இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் எங்கே இருப்பாங்க, கடைசியாக இருப்பான் கரெக்டாக. அவன் என்ன பண்ணுவான், டெய்லியாக நடந்து போகும்போது அந்த ஏர் பொல்யூஷன் இருக்கும், அது என்ன ஆகும், ஸ்கின்ல வந்து படும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், கேரி பண்ணிப்பான்ல. ஸோ ஒவ்வொரு லெவலில் இருக்கிற ஒவ்வொரு அனிமல்ஸுமே என்ன பண்ணும், தனக்கான ஒரு அங்கே இருக்கிற பொல்யூஷன் என்ன பண்ணும், கேரி பண்ணிட்டு தான் இருக்கும். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ சொன்ன பாயிண்ட், ஒவ்வொரு லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீஷஸுமே அது எங்கே வாழுதோ அந்த இடத்துல இருக்கிற பொல்யூட்டன்ட் அது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அக்குமுலேட் ஆகிடும்ல, அசிமுலேஷன் ஆகிடும். அதுக்கு பேர் என்னது, அக்குமுலேஷன் சொல்லலாமா, அக்குமுலேஷன் சொல்லலாம். ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கிட்டையும் ஒரு அழுக்கு இருக்கும், ஒரு பொல்யூட்டன்ட் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும் கரெக்டா. அந்த அழுக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல கரெக்டா. எஸ், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பார்க்குறது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும்ல. என்ன சொல்கிற போதில்ல, எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கெமிக்கல் வச்சுக்கலாம். இந்த கெமிக்கலை ஒரு ஃபிஷ் சாப்பிடுது ஓகேவா. இந்த பொல்யூட்டண்ட்டை ஒரு ஃபிஷ் சாப்பிட்றது, இந்த இந்த பொல்யூட்டை ஒரு ஃபிஷ் சாப்பிட்றது. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஒரு பாய்சன் அக்குலேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஒரு பெரிய ஃபிஷ் வருது, அது என்ன பண்ணும், இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்ரும், இந்த ஃபிஷ்ஷும் சாப்பிட்ரும், இது சாப்பிட்ரும். அப்போ இது உடம்பு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டை விட பொல்யூஷன் எல்லாம் ஒன்றா சேருதுல. அப்போ இந்த பொல்யூஷன் இருக்கும் அதிகமாக இருக்குல்ல. இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் சாப்பிடணும் வச்சுக்கலாம். இது இன்னும் பெரிய ஃபிஷ் என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணும், இந்த 3 ஃபிஷ் சாப்பிடும். அப்போ இன்னும் என்ன ஆகுது, பொல்யூட்டன்ட் அக்குலேட் ஆகுதுல்ல, மேக்னிஃபை ஆகிட்டே இருக்குல்ல, பயன்படுத்தல. ஒரு சின்ன ஃபிஷ் ஒரு ட்ராப் தான் சாப்பிட்டுச்சு, ஆனால் பெரிய ஃபிஷ் என்ன பண்ணுது, எல்லா ஃபிஷ் சாப்பிட்றதால எல்லா பொல்யூட்டன்ட் ஆகும், அதோட உடம்புல பெருசாகும், மேக்னிஃபை ஆகும். அந்த இமேஜ் தான் இது. அந்த கண்டாமினேஷன் லெவல் புரியுதுல்ல, கம்மியாக இருக்குது அதிகமாகுது, ரொம்ப அதிகமாகுதுல்ல. Certain toxic substances, like the pesticide DDT, accumulate in the tissues of animals. This is called bioaccumulation. When DDT is sprayed on a marsh, its concentration in the water is very substances, like certain toxic substances, like the pesticide DDT, accumulate in the tissues of animals. This is called bioaccumulation. When DDT is sprayed on a marsh, its concentration in the water is very low. DDT is picked up by the plankton living in the marsh, and it accumulates in their tissues. Small fish that eat the plankton get a higher dose of DDT because of the accumulation resulting from eating many plankton during their lifespan. Larger fish that eat many smaller fish receive an even higher dose of DDT. Birds that eat fish, such as this heron, will receive a still higher dose because they eat many fish throughout their lives. This increased concentration of toxic substances in the bodies of animals higher on the food chain is called biological magnification or amplification. From the lowest trophic level, the plankton, to the highest trophic level, the birds, the concentration of DDT in body tissues may increase by a factor of over 100,000. As a result, the populations of several predatory bird species have drastically declined. கூட எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், இந்த பொல்யூட்டன்ஸ் மூவ் த்ரூ தி வேரியஸ் ட்ராபிக் லெவல் இக்கோசிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு, மேக்னிஃபை ஆகிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் கடைசியாக வந்து அதை பிரேக் டவுன் பண்ணுவோம்ல, யார் அந்த ரெட்ரிவர்ஸ். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாது. The non-degradable pollutants which cannot be broken down by retrievers not only move through the various trophic level but also remains in a trophic level for long duration. ஸோ பொல்யூட்டன்ஸை வந்து நீங்கள் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே என்ன ஆகிடும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் த்ரூ ரெட்ரிவர்ஸ். அதுவே நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ் நம்ம உருவாகிட்டுனா என்ன ஆகாது, ரொம்ப நாளைக்கு இடத்துல இருக்கும், அதோட சைக்கிளை உடைக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் பொல்யூட்டன்ஸ் இன்வால்வ் 2 மெயின்ஸ். ஒன்று வந்து பயோ அக்குமுலேஷன், இன்னொன்று வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும்ல, வாட் இஸ் பயோ அக்குமுலேஷன், அதாவது ஒரு ஃபுட் செயினுக்குள்ள எப்படி வந்து அந்த பொல்யூட்டன்ஸ் உள்ள என்டர் ஆகுதுன்னு படிக்கிறோம். அக்குமுலேஷன் எப்படி அக்குமுலேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் பயோ அக்குமுலேஷன் இஸ் ஹவு தி பொல்யூட்டன்ஸ் என்டர்ஸ் அ ஃபுட் செயின். அகைன் பயோ அக்குமுலேஷன் படிக்கலாம். வாட் இஸ் பயோ அக்குமுலேஷன்? பயோ அக்குமுலேஷன் இஸ் ஹவு தி பொல்யூட்டன்ஸ் என்டர் எ ஃபுட் செயின்ல.
ஒரு டிராபிக்கல் லெவல் இருக்குது, ஒரு ஃபுட் செயின் இருக்குது. இதில் எப்படி முதல் முறையாக ஒரு பொல்யூஷன் வந்து உள்ளே என்டர் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது தான் பயோ அக்குமுலேஷன். கரெக்டாக பயோ மேக்னிஃபிகேஷன் எப்படி வந்து அந்த அக்குமுலேட் ஆன பாய்சன் பொல்யூட்டன்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த விகிதத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஏன் பெருசாகுது, இது கம்மியாக இருக்குது அடுத்த லெவல் போக போக பெருசாகுது, அதை பற்றி படிக்கிறது பயோ மேக்னிஃபிகேஷன். என்லார்ஜ் ஆகுறது. அக்குமுலேஷன்னா இந்த ஃபுட் செயினில் எப்படி என்டர் ஆகுது, என்ன காரணம், கடலில் இருந்துச்சா இல்லை வந்து லேண்டில் இருக்கிற பொல்யூட்டன்ட்டை சாப்பிட்டாங்களா, அதை பற்றி பயோ அக்குமுலேஷன். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் வந்து படிக்கிறேன், மீனிங் புரிதா பாருங்கள், இல்லை நான் சொல்கிறேன். ஓகேவா? பயோ அக்குமுலேஷன் அக்கர்ஸ் எப்போ உருவாகும் பயோ அக்குமுலேஷன். பயோ அக்குமுலேஷன் புரிஞ்சுல ஒரு ஃபுட் செயினில் எப்போ முதல் முறையாக என்டர் ஆகுது பொல்யூஷன். ஓகேவா? க்ளீனாக இருக்கிற ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளே எப்படி பொல்யூஷன் உள்ள என்டர் ஆகும் பயோ அக்குமுலேஷன். அப்போ இது எப்படி அக்கர் ஆகணும், பயோ அக்குமுலேஷன் அக்கர்ஸ் when the rate of loss of the substance from the body of the organism through catabolism. இப்படி சொல்லலாம் சிம்பிளா. இல்லைனா ஆர் the excretion is lower than the rate of accumulation of the substance. புரிஞ்சுல? எக்ஸாம்பிள் ஏதோ ஆர்கனிசம் வச்சுக்கலாமே, இப்போ கோழி வச்சுக்கலாம். கோழி இருக்கு வச்சுக்கலாம். கோழி என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று சாப்பிடுது, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் சாப்பிடுது. அது சாப்பிட்றதுக்கு பிறகு என்னது அக்குமுலேஷனா. ஒருவேளை அதில் சாப்பிட்றதுல பாய்சன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஜென்ரலாக எக்ஸ்கிரீஷனை வெளியே வந்துடும், பிரச்சனை கிடையாதுல்ல. ஆனால் எக்ஸ்கிரீஷனை விட இது டெய்லியும் என்ன பண்ணுது, அந்த பாய்சனை சாப்பிட்டே இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டே இருக்கு. எது பொல்யூட்டனை உருவாக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எக்ஸ்கிரீஷனை விட அதிகமாக சாப்பிடுது இல்லை. ஸோ ரேட் ஆஃப் அக்குமுலேஷன் இஸ் ஹையர் தேன் தி எக்ஸ்கிரீஷன். ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியில் தங்கி தான் ஆகும். என்னைக்கா ஒரு நாள் அந்த பொல்யூட்டன்ட் உள்ள இறக்கிச்சுன்னா எக்ஸ்கிரீஷன் வெளியே வந்துடும். ஆனால் அது என்ன பண்ணுது, எக்ஸ்கிரீஷனை விட அதிகமாக சாப்பிடுது, டெய்லியும் சாப்பிட்டே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட உடம்புல அக்குமுலேஷன் ஆகிடும். அப்போ கோழி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகிடும், மேக்னிஃபை ஆகி அதிகமாகிடும். ஏன்னா ஒரு கோழி சாப்பிடுவோம், ஒரு 100 கோழி சாப்பிடுவோம் ஒரு 10 வருஷத்தில், அப்படி எல்லாமே அக்குமுலேட் ஆகிடும், அக்குமுலேட் ஆகி மேக்னிஃபை ஆகிடும். ஓகே, ஹியர் there is an increase in the concentration of the pollutant from the environment to the first organism in a food chain. பயன்படுத்தல என்விரான்மெண்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கனிசம்க்கு ஃபுட் செயின் வழியாக உள்ள என்டர் ஆகுது. இந்த இமேஜ் புரிஞ்சிச்சுல? எஸ், ப்ரொடியூசர் கிட்ட அந்த பொல்யூட்டன்ட் இருக்குன்னா அது 10 மடங்கு அதிகமாகும் தானே அடுத்த லெவல் போகும். ஏன்னா நிறைய சாப்பிடுவாங்க. ஸ்மால் ஃபிஷ் இன்னும் அதிகம், லார்ஜ் ஃபிஷ் இன்னும் அதிகம் இல்லை. பயோ மேக்னிஃபிகேஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்களே. அந்த இமேஜ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த பயோ மேக்னிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு தி ப்ராக்ரெசிவ் பயோ அக்குமுலேஷன். ஒவ்வொரு கட்டத்தில் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே சேர்ந்து ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4 ஃபிஷ் இருந்துச்சுன்னா இப்போ 4 ஃபிஷ் ஒரே ஆளுக்குள்ள ஒரு உடம்புல வருது. குட்டி குட்டி பாய்ஸ்னா 5 உடம்புல இருந்துச்சு, அந்த 5 பாய்ஸ்னா ஒரே உடம்புல இருந்துச்சு. ஸோ ரெஃபர்ஸ் ப்ராக்ரெசிவ் பயோ அக்குமுலேஷன் அட் ஈச் டிராபிக்கல் லெவல் பாஸ் ஆஃப் டைம். அப்போ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷனில். எஸ், எப்போ பயோ மேக்னிஃபிகேஷன் உருவாகும்? in order for பயோ மேக்னிஃபிகேஷன் டு அக்கர் the pollution must be இந்த 4 கண்டிஷன்ஸ். அதில் ரொம்ப சிம்பிள், பயாலஜிக்கலி ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த சாப்பிடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லாங் பயாலஜிக்கல் ஆஃப் லைஃப் பயன்படுத்தல, ரொம்ப நாளைக்கு அது அந்த உயிரினம் இருந்தால் தான் நிறைய விஷயத்தை சாப்பிடும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ மொபைல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். மஸ்ட் பி இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மஸ்ட் பி soluble in fats. எக்ஸாம்பிள் DDT. If the pollutant is soluble in water, it will be excreted by the organism. மீனிங் புரியுதுல? எஸ், அதாவது உடம்புல தண்ணி இருக்குது கரெக்டாக, அந்த தண்ணியில் இப்போ நம்ம சாப்பிட்ற பாய்சன் இருக்குல்ல பொல்யூஷன், அது வாட்டரில் கரைஞ்சிடும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஆர்கனிசம் என்ன ஆகிடும், எக்ஸ்கிரீஷன் வெளியே வந்துடும். ஆனால் என்ன ஆகும், தண்ணியில் கரையாது பொல்யூட்டன்ஸ். எக்ஸாம்பிள் DDT. அது ஃபேட்ஸில் மட்டும் தான் என்ன ஆகும், கரையும். ஃபேட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும், எக்ஸாம்பிள் பாலில் இருக்கும்ல, பாலில் ஃபேட்ஸ் இருக்கும்ல. அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு மேமல் வச்சுக்கலாம். ஒரு மேமல் வந்து அது உடம்புல மேக்னிஃபிகேஷன் இருக்கா, அக்குமுலேஷன் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதோட பாலில் செக் பண்ணலாம் நம்ம. ஏன்னா ஃபேட்ஸில் என்ன இருக்கும், கண்டிப்பாக கரைஞ்சி செட்டில் இருக்கும். The pollutants that dissolve in fats are retained for a long time. Hence, it is traditional to measure the amount of pollutants in the fatty tissues of such as fish. பாயிண்ட் புரிஞ்சுல? எஸ், அப்போ நம்ம வந்து பொல்யூட்டன்ஸை செக் பண்ணணும்னா எதை செக் பண்ணணும், ஃபேட்டி டிஷ்யூ செக் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் கரைஞ்சி ரொம்ப நாளைக்கு அதில் இருக்கும். இங்கே போட்டுருப்பாங்களா? எஸ், இன் மேமல்ஸ் milk produced by females is tested for pollutants since the milk has lot of fat in it. அடுத்த டாபிக், ecological succession. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யார் படிக்கிறா, ஈக்காலஜிஸ்ட் படிக்கிறாங்கல்ல. எக்ஸாம்பிள் இப்போ ஈக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்த பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல பிளான்ஸ் அனிமல்ஸ் என்ன பேசிக்குது, வேற ஒரு ஸ்பீஷிஸ் எப்படி ரிலேஷன் வச்சுக்குது, என்ன செயினில் இருக்குது, இந்த என்விரான்மெண்ட் என்ன சம்பந்தம், இது எப்படி உருவாச்சுலாம் படிக்கிறாங்கல்ல. எஸ், இப்போ வேற இடத்த வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஈக்காலஜிஸ்ட், நான் ஒரு ஈக்காலஜிஸ்ட், நான் வந்து அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்க்குறேன், நிறைய மரங்கள் இருக்குது. இது எப்படி உருவாயிருக்கும், ஆரம்ப கட்டத்துலேருந்தே இப்படி தான் இருக்குதா, இல்லை வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சமாக டெவலப் ஆச்சா யோசிப்பாங்கல்ல. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, இல்லை இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னா இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் உடனே உருவாயிருக்காது, அப்போது ஈக்காலஜிக்கல் சக்சஷன் வழியாக உருவாயிருக்கும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ டெசர்ட் எக்கோசிஸ்டம் வச்சுக்கலாம். இப்போ டெசர்ட் எக்கோசிஸ்டம் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு மெச்சூரா, அதுக்குன்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதுக்கு ஒரு அனிமல்ஸ் இருக்காங்க, வாழற மக்கள் இருக்காங்க.
இந்த ஸ்ட்ரக்சர் இந்த சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னா ஈக்காலஜி சக்சஷன் வழியாக உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் யார் சொல்றா? ஈக்காலஜி சொல்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இப்போ இதான் மெச்சூர் ஃபாரஸ்ட் ஏரியா. மெச்சூர்னு சொல்லலாம், இல்லைன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு. அப்போ இதை படிக்கிறாங்க. இதை படிக்கும்போது தெரியுது, இல்லை இது உருவானதுக்கு ஒரு பெரிய லாங் எவல்யூஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேர் ராக்கா இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. அந்த இடத்துக்கு முதல்ல யார் வருது? லைக்கன்ஸ் உள்ள வந்து ஆக்கிப் பண்ணுது, அது டெவலப் ஆகுது. அந்த லைக்கன்ஸ்ல இருந்தால் அடுத்து என்ன ஆகுது? பிளான்ஸ் உருவாகுது. அந்த பிளான்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி ஹெர்ப்ஸ், கிராசஸ்ல என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது கிராஸ் என்ன ஆகுது? ஷ்ரப்ஸாக மாறுது. அடுத்து பிளான்ஸாக மாறுது, ட்ரீஸாக மாறுது. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேஜஸ் வழியாக தான் நம்ம பார்க்குற எல்லா ஈகோ சிஸ்டம் உருவாயிருக்கு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த கண்டினியூஷன் ப்ராசஸ், இதுக்கு பேர் தான் ஈகாலஜிக்கல் சக்சஷன். அது மட்டும் நான் சொன்ன வேற இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இது மெச்சூர் ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய எர்த்குவேக் வருது. எர்த்குவேக் வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகி அழிஞ்சு போனாலும் மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிடும்? மறுபடியும் என்ன லைக்கன்ஸ்ல இருந்து இல்லை எங்கே அழிஞ்சு போதோ அங்கிருந்து கண்டினியூ ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஈகாலஜிக்கல் சக்சஷன் ஆரம்பிச்சிடும், செகண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் சொல்கிறாங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத எக்காலஜிஸ்ட் படிக்கிறாங்க. அது படிக்கும்போது சடனாக உருவாகல, ஒரு பெரிய சக்சஷனாக ஒவ்வொரு ஸ்டேஜாக சக்சஸிவ்னு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் அதுக்கு பிறகு ஈகாலஜிக்கல் சக்சஷன். அட் சேம் டைம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமும் இந்த இடத்த டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட் வரலாம், அந்த இடத்த வந்து காலி பண்ணிடலாம். அப்படி இருந்தாலும் அதே இடத்துல இருந்து மறுபடியும் என்ன ஆகும்? டெவலப் ஆகிட்டு வரும். அதுக்கு பேர் செகண்ட் ஈகாலஜிக்கல் சக்சஷன். ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு வெறும் பேர் ராக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. பேர் ராக்லேருந்து ஆரம்பிச்சு டெவலப் ஆகுது. செகண்ட் லெவலில் இருக்கும், கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கும். அந்த அடிவு இருந்து மறுபடியும் சேம் மெச்சூர் கமிட்டி வந்துடும், அதாவது கிளைமேக்ஸ் கமிட்டி வந்துடும். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குல்ல. இப்போ ஏழாவது ஸ்டேஜ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் கிளைமேக்ஸ் கமிட்டியில். எஸ், இந்த பயனரில் என்னெல்லாம் வந்து பார்த்துங்க, பேர் ராக்ஸ், லைக்கன்ஸ், பிளான்ஸ், ஹெர்ப்ஸ், இது பயனர். அடுத்து இன்டர்மீடியட் வந்து கிராசஸ், ஷெர்ப்ஸ், கிளைமேக்ஸ் கமிட்டி. ரொம்ப சிம்பிள். இன்டர்மீடியட் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறோம்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்குள்ளே இந்த ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும். இப்போ படிங்களேன், த சக்சஷன் இஸ் த யூனிவர்சல் ப்ராசஸ். எல்லா இடத்துலையும் தான் நடக்கும். எந்த லேண்ட் எடுத்தாலுமே அங்கே ஒரு என்ன நடந்திருக்கும்? சக்சஸிவ் ஸ்டேஜ் விட டெவலப் ஆயிருக்கும். சக்சஷன் இஸ் எ யூனிவர்சல் ப்ராசஸ் ஆஃப் டைரக்ஷனல் சேஞ்ச் இன் வெஜிடேஷன் ஆன் அன் இக்காலஜிக்கல் டைம் ஸ்கேல். டைம் இருக்கணும்ல. எஸ், ஒரு டைம் பீரியட் ஆகும்போது தான் அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வரான், அடுத்து டெவலப் ஆகிறான், எல்லாம் ஆகுது. ஓகே, த ப்ராசஸ் பை விச் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ் இன் அன் ஏரியா ஆர் ரீப்ளேஸ்ட் ஆர் சேஞ்ச். லைக்கன்ஸ் இருந்துச்சு, அங்கே பிளான்ட் வந்துருச்சு, ரீப்ளேஸ் ஆகுது over a period of time is known as ecological succession. The succession occurs due to large scale changes or destruction. Correct? It's completely அழிஞ்சு போயிடுச்சு, மறுபடியும் நடக்கும். This process involves a progressive series of changes with one community replacing the another community until the stable mature climax community develops. அது வரைக்கும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸ்டேஜ் பார்த்தாச்சுல. கம்யூனிட்டி இருக்காங்க. The first plant to colonize an area is final stage community. Last stage வந்து climax community. இதுதான் climax community தான் stable, mature, more complex, long lasting தெரியும். The stage leading to the climax community is called successional stages or series. Okay. அடுத்து the succession is characterized by எப்படி வந்து டெவலப் ஆகும் கேட்டா increase productivity, the shift of nutrients from the reservoirs, increase diversity. Diversity தானே, ஃபர்ஸ்ட் லைக்கன்ஸ் மட்டும் இருந்துச்சு, இப்போ மரம் செடிகள் நிறைய வந்துருச்சு, டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். டைவர்சிட்டி அதிகமாக இருந்தாலே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருந்து ரெண்டு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபுட் வெப்ஸ். இதெல்லாம் ஆப்வியஸ்ல. எஸ், ஸோ சக்சஷன் வுட் அக்கர் ஃபாஸ்டர் இன் ஏரியா எக்ஸிஸ்டிங் இன் தி மிடில் ஆஃப் தி லார்ஜ் காண்டினென்ட். லார்ஜ் காண்டினென்ட்ல மிடில் இது நடக்கும், வேகம் நடக்கும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது, நடந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஹியர் சீட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பிலாங் டு டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் வுட் ரீச் மச் ஃபாஸ்டர். ஓகேவா? அடுத்து பிரைமரி சக்சஷனில் இதே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒன்றுமே இல்லாமல் பேர் எர்த்தாக இருக்குது, பேர் லேண்டாக இருக்குது, அங்கேருந்து உருவாகிறது பிரைமரி சக்சஷன். ஸோ டெவலப் ஆகி ஒரு கிளைமேக்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும் மறுபடியும் உருவாகுதுல, அது செகண்டரி படிச்சோம்ல, நான் ஒர்க்கில். எஸ், ஸோ த பிரைமரி சக்சஷன் அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் புரிஞ்சுல. சக்சஷன் வுட் அக்கர் ஃபாஸ்டர் இன் ஏரியா எக்ஸிஸ்டிங் இந்த மிடில் ஆஃப் லார்ஜ் காண்டினென்ட். ஒரு காண்டினென்ட் நடுவில் என்ன ஆகும், அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாதால ஏன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். அட் சேம் டைம் எல்லா இடத்துல இருந்தும் அதுக்கான நியூட்ரிஷன் வந்துகிட்டே இருக்கும். சீட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கும். So this is because the seeds of the plant belong to different cells would reach much faster. Okay. அடுத்து 1 second. In primary succession, no community existed previously. அப்போ அங்கே என்ன இருக்கும்னா, that includes only rock outcrops, newly found deltas, sand dunes, இல்லை emerging volcanoes அப்படி தான் இருக்கும். So in primary succession on a terrestrial site, the new site is first colonized by a few hardly pioneer species such as microbes, lichens, mosses. The pioneers over the few generations alter the habit conditions by their growth
டெவலப்மெண்ட். அந்த பிளேஸை வந்து அதோட கேரக்டரை மாற்றுது. யார் இது மாத்திரா? லைக்கன்ஸ் மாசம் வந்து அதோட கேரக்டரை மாற்றி அடுத்த சீரிஸ்க்கு கொண்டு போகுது. அடுத்த செகண்டரி சக்சஷன். செகண்டரி சக்சஷன் இஸ் தி சீக்வென்ஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் ஆஃப்டர் தி கம்ப்ளீட் எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி. கிளைமேக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உருவாகுது. இல்லைன்னா பார்ஷியல் வச்சுக்கலாம், பார்ஷியல் செக்ஷன். கிளைமேக்ஸ் வந்துருச்சு, அது என்ன பாதி ரிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, அங்கிருந்து உருவாகுது செகண்டரி சக்சஷன். A mature or intermediate community may be destroyed by natural events. நேச்சுரலாகவும் ஆகலாம், ஆர்டிஃபிஷியலாக ஆகலாம். Natural events such as floods, drought, firestorm, by human intervention such as deforestation, agriculture. This abundant land is first invaded by hardy species like grasses and can survive in bare sun-baked soil. These grasses may be soon joined by tall grasses, plants, birds எல்லாம் வந்துடும். பயன்படுத்தல அங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்ஷனில் ஒன்றுமே இருக்காது, லைக்கன்ஸ் வரும், மாசஸ் வரும். செகண்டரியில் ஏற்கனவே டெவலப் பண்ணது, அது பாதி எழுந்து போச்சு. அங்கே என்ன வரும்? கிராஸ் வந்துடும். லைக்கன்ஸ் தேவையில்ல, கிராஸ் வந்து டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? இங்கே போட்டுருப்பாங்க த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி. செகண்டரி சக்சஷன் இஸ் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர் அன்லைக் தி பிரைமரி சக்சஷன். ஓகே, ஏன்னா செகண்டரி என்ன ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி வெல் டெவலப்டு சாயில் ஆல்ரெடி ஃப்ரம் தி சைட். அதே மாதிரி சக்சஷனில் இந்த பாயிண்ட் முக்கியம். ஒன்று பிரைமரி செகண்டரி பிடிச்சோம்ல, அதை விட அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம் பார்த்தோம்ல. அது ரிலேட்டட் இன்னும் கொஞ்சம் சில டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோஜெனிக் சக்சஷன், இன்னொன்று வந்து அலோஜெனிக் சக்சஷன். இப்படிலாம் சொல்லணும்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது, இங்கே வளர்ந்தாச்சு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, அந்த இடத்த மாற்றுறது வந்து அங்கே யார் வாழ்ந்துருக்காங்களோ அவங்களே அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறாங்கன்னா, நேச்சுரலாக த்ரூ ரிலேஷன்ஷிப் மாற்றுறாங்கன்னா அது ஆட்டோஜெனிக். when succession is brought out by living inhabitants of that community itself. அந்த ஏரியாவில் வர கம்யூனிட்டியில் இருக்க ஆர்கனிசம்ஸ் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா அது ஆட்டோஜெனிக் சக்சஷன். அது இல்லாமல் அவுட் சைட் ஃபோர்ஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு மாறுதுன்னா அது அலோஜெனிக் சக்சஷன். while the change brought out by outside forces known as succession. Autogenic is driven by biotic components of an ecosystem. Allogenic is driven by abiotic components such as fire வரலாம், flood வரலாம் ecosystem. ஓகே, இந்த டேர்ம்ஸும் முக்கியம். ஆட்டோட்ராபிக் சக்சஷன், ஹெட்டரோட்ராபிக். ஒரு ஏரியா இருக்குது, 2 ஏரியா வச்சுக்கலாம். ஒரு ஏரியாவில் வந்து க்ரீன் பிளான்ஸ் நிறையா இருக்குது. என்ன அர்த்தம்? இன்னும் மெச்சூர் ஆகலாம் அர்த்தம்ல. ஏன்னா போக போக என்ன ஆகிட்டே இருக்கும்? ஹெட்டரோட்ராபிக்ஸ் அதிகமாகிட்டே இருப்பாங்க. நம்பர்ஸ் பார்த்தோம்னா நம்ம டெரஸ்ட்ரியல் ecosystem நம்பர் என்ன பார்த்தோம்? நம்ம ட்ரீஸை விட birds அதிகமாக இருக்கும் பார்த்தோம்ல, சேம். ஸோ the succession in which initially the green plants are much greater in quantity is known as autotrophic succession, and the ones in which heterotrophs are greater in quantity is known as heterotrophic succession. பாயிண்ட் போடுறதுல, ஒரு ஏரியா இருக்குது, அது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை அந்த சிறுசாக இருக்கலாம். அந்த சிறுசில் எடுத்து பார்க்கும்போது, அந்த ஸ்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அதில் யார் அதிகமாக இருக்காங்களோ அதை பொறுத்து பேர் வச்சுக்கலாம். கரெக்டாக? க்ரீன் பிளான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோட்ராபிக் சக்சஷன், அனிமல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெட்டரோட்ராபிக். ஓகே, இப்போ நீங்கள் அகைன் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இனிஷியலி தான். இனிஷியலி இந்த க்ரீன் பிளான்ஸ் தான் எப்பவுமே என்ன அதிகமாக இருக்கும். அந்த கிராஸ் வருது, அப்புறம் வந்து என்ன வருது, ஹெர்ப்ஸ் ஆகுது, ஷ்ரப்ஸ் எல்லாமே பிளான்ஸ்னால. அப்போ அந்த பீரியடுக்கு பேர் என்னது? ஆட்டோட்ராபிக் சக்சஷன். அதுக்கப்புறம் தான் யார் டெவலப் ஆவா? ஹெட்டரோட்ராப்ஸ். ஓகே, அடுத்த டாபிக் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன். நம்ம இந்த டாப்பிக்கை வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஈகாலஜிஸ்டோட மெயின் எய்ம் என்னது? ஈகாலஜியோட மெயின் அல்டிமேட் எய்மே வந்து ஒரு இடத்துல 2 ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா அந்த 2 ஆர்கானிசம்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்குது, அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸும் இந்த என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்குது. பாசிட்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணுதா, இல்லை அந்த இடத்த அழிக்குதா, இதெல்லாம் பற்றி படிக்கணும். அப்போ இதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? பேசிக்ஸ் தெரியணும். அதுதான் படித்தோம். முதல்ல இந்த இடம் எப்படி உருவாச்சு, கரெக்டாக? ஈகாலஜிக்கல் சக்சஷன் உருவாச்சு. ஓகே, இல்லை சாப்பாடு எப்படி கிடைக்குது, யார் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா, அப்படி பார்க்கும்போது ஒரு செயின் இருக்குது, ஃபுட் செயின். இன்னும் டேட்டில் பார்த்தா ஃபுட் வெப் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல யாருக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க, யாருக்கு மாஸ் அதிகமாக இருக்காங்க, எனர்ஜி எந்த லெவலில் ட்ரான்ஸ்ஃபர், எல்லாத்தையும் படிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஓகே, இன்ட்ராக்ஷன் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஃபேமஸ் எப்படி நம்ம ஃபேமிலி மாதிரி. எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் யாருக்கு பாசிட்டிவ், யாருக்கு நெகட்டிவ். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, அங்கே வந்து அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கும்போது யாருக்கு பாசிட்டிவ்? 2 பேருக்குமே பாசிட்டிவா, இல்லை ஒரு ஆளுக்கு நெகட்டிவ் ஆகுது, ஒரு ஆளுக்கு அதிகமாக கிடைக்குதா? இப்போ சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, 2 பேரும் ஃபேமிலியில் இருக்கும்போது 2 பேருக்குமே பாசிட்டிவா, 2 பேரும் நியூட்ரலா, இல்லை ஒரு ஆளுக்கு அதிகமாக கிடைக்குது, ஒரு ஆளுக்கு அடி வாங்குறாங்களா? இது மாதிரி அனலைஸ் பண்ணுவோம்ல. இது அனலைஸ் பண்ண என்ன பண்ணும்? முதல்ல இந்த ஃபேமிலி முதல்ல எங்கே இருக்குது, இவங்க யார், இவங்களோட சாப்பாடு எப்படி, கல்ச்சர் என்ன பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் படிச்சோம் நம்ம. இந்த என்வரான்மெண்ட் இருக்குது, இந்த பிளேஸ் இருக்குது, இப்படி உருவாயிருக்குது, இப்படி உருவானதுல சாப்பாடு இப்படி ட்ராவல் ஆகுது, இதில் இவனுக்கு வந்து இவ்வளோ மாசு இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 2 ஸ்பீஷஸ் வந்து சேரும்போது சில பேருக்கு பாசிட்டிவ் ஆகுது, சில பேருக்கு நெகட்டிவ் ஆகுது. இல்லைனா 2 பேருக்கும் நியூட்ரல் ஆகுது, இல்லை 2 பேருக்கும் நெகட்டிவாகவும் இருக்குது. அதை பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் படிக்கலாம். நெகட்டிவ் மீன்ஸ் இப்போ வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு ஸ்பீஷஸ், இது ஒரு ஆர்கானிசம், ஏதாவது ஒரு ஆர்கானிசம் வச்சுக்கலாம். 2 ஆர்கானிசம் வந்து மீட் பண்ணும்போது, இன்ட்ராக்ட் பண்ணிக்கும்போது இதில் ஏதாவது ஒரு ஆளுக்கு நெகட்டிவாக இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம். மைனஸ் போட்டு தான் நெகட்டிவ்.
அப்போது அமென்சலிசம், பேரசிட்டிசம், பிரிடேஷன், கெனபாலிசம், காம்படிஷன் இது எல்லாமே நெகட்டிவ். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது, இன்னொரு ஸ்பீஷஸ் இருக்குது, ஏபி. இது ரெண்டுமே போட்டி போடுது, ரெண்டு பேருக்கும் நெகட்டிவ். இதுவும் அடிச்சு செத்து போயிடுச்சுன்னா நெகட்டிவ் தானே. ரெண்டு பேரும் நெகட்டிவ்னா அது என்னது? காம்படிஷன். ஒருவேளை ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ், ஒரு ஆளுக்கு நெகட்டிவ்னா இது எல்லாத்துக்கும் பேர் இது எல்லாமே. பேராசிட்டிசம் சொல்லலாம், பிரிடேஷன் சொல்லலாம், கனிவரஸ், இது எல்லாத்தையும் என்னது? ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ், மிச்சம் ஒரு ஆளுக்கு நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் வந்தாலும் என்னது? நெகட்டிவ் தான், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் தான். ஒரு ஆளுக்கு நெகட்டிவ் வந்தாலே நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் தான். எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், அமென்சலிசம். ரெண்டு ஸ்பீஷஸ் பேசிக்குது, இன்ட்ராக்ட் பண்ணிக்குது, ஒரு ஆளுக்கு நியூட்ரலாக இருக்கான், இன்னொரு ஆளு அடி வாங்குறான், நெகட்டிவ். ஓகே, இதெல்லாம் என்னது? நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது? பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா இது வச்சுக்கலாமே, கமென்சலிசம். ரெண்டு ஸ்பீஷஸ் பேசிக்குது, ஒரு ஆளுக்கு நியூட்ரல், நான் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ். எஸ், நான் இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இந்த பாக்ஸ் இருக்கட்டும், நான் இன்னொன்று எழுதுறேன். உங்களுக்கு இது புரியுது இல்லை? எஸ், அதாவது இந்த அமென்சலிசம், பேராசிட்டிசம், பிரிடேஷன், கனிபலிசம், கம்படிஷன், இந்த எல்லா டேர்முமே, இந்த எல்லா இன்ட்ராக்ஷனுமே நெகட்டிவ்னு புரிஞ்சுல. ஏன்னா ஒரு ஆள் அடி வாங்குறான், கரெக்டாக? எஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசி எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எதில் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் கேட்டால் இதெல்லாம் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். அமென்சலிசம் மீன்ஸ் ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு வகை இன்ட்ராக்ஷன். அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆளுக்கு நியூட்ரல், ஆனால் கண்டிப்பாக இன்னொரு ஆளுக்கு நெகட்டிவ் ஆகுது. ஓகே, பேராசிட்டிஸில் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ், ஆனால் இன்னொரு ஆளுக்கு நெகட்டிவ். பிரிடேஷன் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ், இன்னொரு ஆளுக்கு நெகட்டிவ். காம்படிஷன் ரெண்டு பேரும் நெகட்டிவ். அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ், இன்னொரு ஆளுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஸோ மியூச்சுவலிசம் பார்த்தா ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ். அதுக்கு எல்லா எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஜென்ரலாக பார்க்கணும். இப்போ கமென்சலிசம்னா ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ், ஒரு ஆளுக்கு நியூட்ரல். இது தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ப்ரோட்டோ கோஆபரேஷன் மீன்ஸ் ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ். நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஏன்னா இதுதான் அடிப்படுது, கரெக்டாக? ஒரு ஸ்பீஷஸ் அடிப்பட்டு இன்னொரு ஆளுக்கு பாசிட்டிவ் தருது. ஓகே, அதுக்கு முன்னாடி லைன் படிச்சிடலாம். ஓகே, த பயாலஜிக்கல் கம்யூனிட்டி. வாட் இஸ் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்? த பயாலஜிக்கல் கம்யூனிட்டி ஆஃப் அன் ஏரியா ஆர் ஈகோசிஸ்டம் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் இன்ட்ராக்ஷன். நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதை கன்க்ளூட் பண்ணுறோம். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு, இதில் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. த ஸ்பெசிஃபைடு டேர்ம்ஸ் ஆர் அப்ளைட் டு இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் டிபெண்டிங் அப்பான் வெதர் தி இன்ட்ராக்ஷன் இஸ் பெனிஃபிஷியலாக இருக்கா, ரெண்டு பேருக்கு இன்ட்ராக்ஷன் பெனிஃபிஷியலாக இருக்கா, இல்லை ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா, நியூட்ரலாக இருக்கா. டு தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி ஸ்பீஷஸ். ரொம்ப முக்கியம் இல்லை? வெளியே போகிறோம், ஒரு ஆள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அந்த இன்ட்ராக்ஷன் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கா, இல்லை நமக்கு அடிப்படுதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, இது செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்தோட டெவலப்மெண்ட் இருக்கும்ல. ஸோ த வேரியஸ் பாசிபிள் இன்ட்ராக்ஷன் கீழே இருக்குது. ஒன்றா பார்க்குறதே பார்த்துடலாம். யூ கேன் சி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஸ்பீஷஸ் இஸ் ஹார்ம்டு பை அதர். அப்படி இருந்துச்சுன்னா such association is termed as negative. In case where both the species were benefited, now positive. When the associated species are neither benefit nor harmed means neutral. Okay, first பார்க்கலாம் அமென்சலிசம். அமென்சலிசம் நம்பர் கிளப் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நான் வச்சுக்கேன். இதெல்லாம் நெகட்டிவ் நான் வச்சுக்கேன். இதெல்லாம் நெகட்டிவ். அமென்சலிசம், பேராசிட்டிசம், பிரிடேஷன், கனிபலிசம், காம்படிஷன். ஸோ அமென்சலிசம் நெகட்டிவ் தெரிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் பார்த்துங்க, சிர்பின் அண்ட் அதர் பிளான்ஸ். ஜஸ்ட் வந்து அந்த டேர்ம் தெரியணும். இந்த அமென்சலிசம் நெகட்டிவாக பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வை வி சேயிங் அமென்சலிசம் as நெகட்டிவ்? பிகாஸ் ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா இன் ஒன் ஸ்பீஷியஸ் harm or restrict the other species without itself being adversely affected. ஒரு ஆளுக்கு அடிப்படுது, ஒரு ஆளுக்கு அடிப்படல. அதானே அமென்சலிசம். எஸ், ஒரு ஆளுக்கு நியூட்ரல், ஒரு ஆளுக்கு அடிப்படுது. ஓகே, எக்ஸாம்பிள் முக்கியம், அதை விட்டுறாங்க. எக்ஸாம்பிள் அமென்சலிசம் மீன்ஸ் சிர்பைன் அண்ட் அதர் பிளான்ட். இதோட லாஜிக் நான் வச்சுங்க. அதாவது ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு ஒரு சின்ன செடி இருந்துச்சுன்னா அதுக்கு லைட்டே கிடைக்காது, கரெக்டாக? ஒரு பெரிய மரம் அது கீழே இருக்குது, இதுக்கு எல்லா லைட்டும் கிடைக்குது, கரெக்டா? இன்னொன்றுக்கு லைட் கிடைக்கல. எஸ், ஸோ எ லார்ஜ் ட்ரீ ஷேட்ஸ் எ ஸ்மால் பிளான்ட் ரிட்டார்டிங் தி growth ஆஃப் தி ஸ்மால் பிளான்ட். அதே மாதிரி இந்த ஸ்மால் பிளான்ட் இருக்குல்ல, இந்த பிளான்ட் வந்து இந்த ட்ரீ எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தல, பாசிட்டிவும் தரல, நெகட்டிவ் தரல. இந்த ஸ்மால் பிளான்ட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் லார்ஜ் ட்ரீ. இந்த பெரிய மரம் தான் இதை காலி பண்ணதை தவிர இது ஒன்றும் பண்ணல. ஸோ என்ன பண்ண சொல்லலாம்? அப்போ ஒன்று வந்து இது நெகட்டிவ் ஆக்குது, நான் இது வந்து நியூட்ரல் ஆக்குது. நியூட்ரல் 0 போட்டுக்கலாமா? ஓகே. அடுத்து ப்ரெடேஷன் தெரியும், ப்ரெடேட்டர் உங்களுக்கு தெரியும். இந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இந்த ப்ரெடேட்டர் என்ன பண்ணுவார்? கேப்சர் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அந்த ஈட்ஸ் அன் அனிமல் ஆஃப் த அதர் ஸ்பீஷிஸ் கால்டு ப்ரே. எக்ஸாம்பிள் ப்ரெடேட்டர்ஸ் லைக் லெப்பர்ட், டைகர்ஸ், சீட்டாஸ் யூஸ் ஃபாஸ்ட்டாக ஓடி இல்லை பல்லால் இல்லை கிளாஸால் ஹண்ட் பண்ணி காலி பண்ணும் ப்ரே. ப்ரே இஸ் கம்ப்ளீட்லி ஹார்ம்டு. அடுத்து பேராசிட்டிசம் தெரியும் உங்களுக்கு. இந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஒன் ஸ்பீஷிஸ் இஸ் ஹார்ம்டு அண்ட் அதர் இஸ் பெனிஃபிட். தானே பார்த்தோம்? எஸ், இந்த பேராசிட்டம் இன்வால்வ்ஸ் தி பேரசைட் usually small size of organisms living school படிச்சல living on another species called host from which the parasite gets its nourishment. ஸ்கூல்ல பார்த்தல இஸ் டாடர் பிளான்ட் பார்த்துருப்போம், லொராத்தஸ் பார்த்துருப்போம். அதோட ரியல் ப்ராக்டிக்கல் நம்ம உடம்புல இருக்கிறதுல, நம்ம உடம்புல இருக்கிற டேப் பாம், ரவுண்ட் பாம், மலேரியா பேரசைட், பாக்டீரியா, ஃபங்கை நம்ம உடம்புல போய்டும். நம்ம சாப்ரோஃபைட் மாதிரி தான் அது நம்மள சாப்பிடும்.
என்ன பண்ணணும், நமக்கு வந்து நெகட்டிவ் தானே அது. எஸ், இன் திஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஒன் ஸ்பீஷிஸ் இஸ் ஹார்ம்டு, அதர் கெட்ஸ் பெனிஃபிட்டட். கரெக்டா? அடுத்து காம்படிஷன் பார்த்தோம்ல. காம்படிஷன் தான் interaction between two population in which both species are harmed to the same extent. எக்ஸாம்பிள், சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரே சாப்பாடு தான் இருக்குது. இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க இந்த சாப்பாடுக்காக. எல்லாரும் எழுதி போயிடுவாங்க அடிச்சுட்டு. ஸோ எப்போனா the vital resource could be food, water, shelter, nesting site, mates, space. The competition occurs when two population or species both need a vital resource. முக்கியமான ரிசோர்ஸ் தேவைப்படும் போது இதெல்லாம் vital resource. ஸோ இந்த காம்படிஷன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இதெல்லாம் ஜென்ரல் தான், இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இன்டர் மீன்ஸ் occurring between the individuals of two different. இன்ட்ரானா சேம் ஸ்பீஷிஸ். ஓகே, ஒரே சேம் ஸ்பீஷஸ் தான் இருக்கும், அடிச்சுக்கங்க. இன்ட்ரா. இன்டர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் சண்டை போடுங்க. ஓகேவா? அடுத்து கமென்சலிசம். ஒன் பாசிட்டிவ், அதர் ஒன் இஸ் நியூட்ரல், நெய்தர் ஹார்ம்டு நார் பெனிஃபிட்டட். எக்ஸாம்பிள், சக்கர் ஃபிஷ். ஓகேவா? இந்த எல்லா டாபிக் பக்கத்துலையுமே அது வந்து ஏ பினா ப்ளஸ் ப்ளஸ்ஸா ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத நோட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்து நியூட்ரலிசம். சேம், இதோட சிம்பிள் என்ன, இதோட எக்ஸாம்பிள் என்ன. நம்ம மியூச்சுவலிசம் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல. பெஸ்ட் பெனிஃபிட் இது ஃப்ளவர் இருக்கும், ஃப்ளவரில் இருக்கிறத வந்து இந்த பாலினேஷன் நடந்துடும்ல. அப்போ வந்து ஒரு பீ வரும், அதாவது ஹனி சாப்பிட்றோம், பாசிட்டிவ். அதே மாதிரி பாலினேஷன் எடுத்துகிட்டு போயிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும் ஃப்ளவரும். கரெக்ட்ல? Pollination. Yes. Another family example of symbiosis is seen in pollination of flowers, where flowering plants are cross-pollinated by the bees. Both benefit by getting nectar from the plants and cannot survive without the others. அதே மாதிரி ஆல்கை, பங்கை, கரோல் ரைப்ஸ், ரைசோபியம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் மறந்துடாதீங்க. ஏபிசியில் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக எக்ஸாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பேராசிட்டஸில் இந்த எக்ஸாம் மறந்துடாதீங்க. ஏன்னா டாடர் பிளான்ட், இந்த கஸ்குட்டா தெரியல நமக்கு, அது ஒரு பிளான்ட் தான். பட் ஈவன் தி பிளான்ட் லிவ்ஸ் ஆன் தி ஃப்ளவரிங் பிளான்ட். பேராசைட் மாதிரி எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து பாக்டீரியா இருக்கோ அதே மாதிரி. ஸோ அந்த எக்ஸாம்பிள் முக்கியம். மெனி ஆர்கனிசம்ஸ் லைக் அனிமல், பாக்டீரியா, வைரஸ் ஆர் பேராசைட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது ஒரு பாயிண்ட், இதை விட்டுருக்கு. த பிளான்ஸ் லைக் டாடர் பிளான்ஸ், கஸ்குட்டா அண்ட் மிஸ்டலெட், லொரத்தஸ் ஆர் பேராசைட்ஸ் தட் லிவ் ஆன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். கரெக்டாக? ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல இந்த பிளான்ட் ஆகும், பேராசைட் மாதிரி வாழும். அதனால இந்த பாயிண்ட் எக்ஸாம்பிள் முக்கியம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் நான் வச்சுக்கேன், சக்கர் ஃபிஷ் கமென்சலிசத்தில். அதாவது ஒன்றுக்கு பெனிஃபிட், இன்னொன்று நியூட்ரல். எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஃபிஷ் இருக்கு வச்சுக்கலாம், அது வேகமாக கடலில் ஸ்விம்மாகிட்டே இருக்கும்ல, அதில் உட்காந்துக்கும். இது சக்கர் ஃபிஷ். ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருக்கு? சக்கர் ஃபிஷ். இப்போ என்ன பண்ணும், சக்கர் ஃபிஷ் ரெமோரா எக்ஸாம்பிள் ஆஃபன் அட்டாச்சஸ் டு தி ஷார்க் பை மீன்ஸ் ஆஃப் இட் சக்கர் ஒட்டிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் ஆகிடும், எங்கேயா மூவ் பண்ணணும்னா அதை கொண்டு போய்டும். அடுத்த டாபிக் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல. நியூட்ரியன்ட்ன்றது பிளான்ட்ல இருந்து அடுத்த ஒரு டிராஃபிக் லெவலேருந்து அடுத்த டிராஃபிக் லெவல் போயிட்டே இருந்தால் கூட கடைசி என்ன ஆகிடும், மண்ணில் மக்கி போயிட்டு மறுபடியும் என்வரான்மெண்ட் தான் போகும். என்வரான்மெண்ட் தான் நியூட்ரிஷன் இருக்குது, அது பிளான்ட் எடுத்துக்குது. ஒவ்வொரு ஹெர்பி ஓரஸ் கேரினஸ் போகுது, கடைசியில் மறுபடியும் என்ன ஆகுது, என்வரான்மெண்ட் ரீச் ஆகுது. ஸோ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி லீனியராக இருந்தாலும் நியூட்ரியன்ஸ் என்ன ஆகுது, ஒரு இடத்துல ஃபார்ம் மாறி 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 கடைசி எங்கே தான் வருது, என்வரான்மெண்ட் தான் வருது. நியூட்ரியன்ட் இஸ் cyclical. This is because energy flows downhill, that is it is utilized or lost as heat as it flow forward. அதாவது படிச்சிருப்போம்ல, எனர்ஜி இஸ் neither created nor destroyed. அதோட ஃபார்ம் மாறிட்டே இருக்கும். நியூட்ரிஷன் இருக்குன்னா பிளான்ட் இருக்கும்போது நியூட்ரிஷன் மாறி இருக்கும், அடுத்த லெவல் மாறி 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 நியூட்ரிஷன் ஆகும். அதோட ஃபார்ம் தான் மாறுமே தவிர இந்த ஏர்த்தை விட்டு வெளியே போகாதுல்ல. எஸ், இட் இஸ் எ கான்செப்ட் தட் டிஸ்கிரைப் ஹவு நியூட்ரியன்ஸ், அதாவது இது இந்த பாயிண்ட் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் எ கான்செப்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு நியூட்ரியன்ஸ் மூவ் ஃப்ரம் தி என்வரான்மெண்ட் டு தி லிவிங் ஆர்கனிசம்ஸ் சப்சிக்வெண்ட்லி ரீசைக்கிள்டு. என்வரான்மெண்ட்ல இருந்து ஆர்கனிசம்ஸ் எடுத்துக்குது, திருப்பி அதனால் இறந்து போகுது, மறுபடியும் நான் நியூட்ரிஷன் என்வரான்மெண்ட்டுக்கு போயிடுது. இந்த ரீசைக்கிள் தான் என்ன, இந்த சைக்கிள் தான் என்னது, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஓகே, ஸோ நியூட்ரியன்ட் இஸ் சைக்கிளிக்கல்ன்றது நான் வச்சுக்கேன். அந்த ப்ராசஸ் தான் இல்லை இமேஜாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் லிட்டர், அதாவது இறந்து போன பிளான்ஸ், அனிமல்ஸ் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு போய் சாயிலில் மிக்ஸ் ஆகிடும். இந்த சாயிலிருந்து யார் எடுத்துப்பா, பிளான்ஸ் எடுத்து ஒவ்வொரு லெவலில் எல்லா ஹெர்பிவோரஸ் கேரிவோரஸில் பயோமாஸாக அரிச் ஆகிடும். மறுபடியும் என்ன ஆகும், இறந்து போயிடும், என்வரான்மெண்ட்டுக்கு போயிடும், சாயிலுக்கு போயிடும், மறுபடியும் என்ன ஆகுது, பிளான்ஸ் போகும், சைக்கிளில். எஸ், அதாவது நியூட்ரியன் சைக்கிள். இந்த டாபிக்கல் ஃபார் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி டெட். வச்சுக்கலாம், the nutrients from the dead remains of the organisms released back into the soil by detritivores. கேட்டுறேன், detritivores என்ன பண்ணுது, ஆர்கனிசம் காலி பண்ணி டீகோட் பண்ணி அந்த லிங்கை வந்து பிரேக் பண்ணி என்ன ஆகுது, சாயிலுக்கு கொண்டு போகுது. detritivores which are absorbed again, that is the nutrients absorbed from the soil by the root of the green plants are passed again to the herbivores and carnivores. The nutrients locked in the dead remains of the organisms and released back into the soil by detritivores and decomposers.
This recycling of the nutrients is called biogeochemical or nutrient cycle. Bio means living, geo means rock chemical element. Okay. The entire earth or biosphere is a closed system. That is, nutrients are neither imported nor exported from the biosphere. There are two important components of biogeochemical cycle. அதாவது components means அந்த நியூட்ரிஷன் இருக்குல்ல, அந்த நியூட்ரிஷன் யார் சேவ் பண்ணியிருக்கா? ரெண்டு பேரும் இருக்காங்க. ஒன்று வந்து அட்மாஸ்பியரே சேவ் பண்ணிருக்கும் பர்மனெண்ட்டாக. அட்மாஸ்பியரில் தான் எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்கும் பர்மனெண்ட்டாக. அதில் இருந்து டெம்பரரியாக ஒவ்வொரு பிளான்ட் கொஞ்சம் எடுத்துக்கும், அனிமல் கொஞ்சம் எடுத்துக்கும் டெம்பரரியாக. அதான் இது. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வாயர் பூல், அதாவது பர்மனெண்ட் அட்மாஸ்பியரில் இல்லை ராக்கில் விச் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அடுத்து டெம்பரரியாக சைக்கிளிங் பூல் இல்லை கம்பார்ட்மெண்ட் சைக்கிள்ஸ். தே ஆர் ரிலேட்டிவ்லி ஷார்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் கார்பன் இன் தி ஃபார்ம் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ். நியூட்ரிஷனை யார் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா அதை பொறுத்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரிசர்வாயர், சைக்கிளிங் பூல். அதே நியூட்ரியன் சைக்கிளில் இன்னும் ரெண்டு வகையாக பார்க்கலாம். அதாவது அதோட டிரான்ஸ்மிஷனை பொறுத்து. எக்ஸாம்பிள், ஒரு நியூட்ரியன் சைக்கிளில் அதோட மெயின் நேம் என்னது? ஒரு இடத்துல இருந்து நியூட்ரிஷன் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து யூனிஃபார்மாக கரெக்டாக உடனே ஃபாஸ்ட்டாக நடந்தே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட். அதுவே நியூட்ரிஷன் கரெக்டாக இப்போ 100% நியூட்ரிஷன் இருக்குது, அது அப்படியே அடுத்த நியூட்ரிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு இடத்துல பாதி நின்று போயிடுச்சு, பாதி மட்டும் போகுது, இன்னொரு இடத்துல இம்பர்ஃபெக்டாக நிற்குதுன்னா அது இம்பர்ஃபெக்ட் சைக்கிள். A perfect nutrient cycle is one in which nutrients are replaced as fast as they are replaced. கரெக்டாக ஒரு நியூட்ரிஷனை நான் வாங்கின உடனே எவ்வளோ வாங்கினோ அதே கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணிடுறேன், நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக. தட் இஸ் கால்ட் அஸ் பர்ஃபெக்ட் நியூட்ரியன் சைக்கிள். இஸ் ஒன் இன் விச் நியூட்ரியன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் ஆஸ் ஃபாஸ்ட் ஆர் தேர் யூட்டிலைஸ்ட். நான் யூட்டிலைஸ் பண்ண உடனே அவ்வளோ அந்த ஃபாஸ்ட்டில் ஆகிடும், அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இது மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ் சொல்லலாம். கேஷியஸ் சைக்கிள் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் சைக்கிள்ஸ். Most gaseous cycles are generally considered as the perfect nutrient cycle, such as carbon cycle. அடுத்து இம்பர்ஃபெக்ட் பார்க்கலாம். இம்பர்ஃபெக்ட் சைக்கிள் எக்ஸாம்பிள் வந்து செடிமெண்டரி சைக்கிள்ஸ். இது வந்து என்ன பண்ணாது, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ஹால்ட் ஆகிடும் ஒரு இடத்துல, அப்படி பாருங்க இம்பர்ஃபெக்டாக ரொம்ப டைமுக்கு அப்புறம் தான் அது ஆகும். 100% நியூட்ரிஷன் எடுக்கிறோன்னா அது 100% ஒரே டைமில் குயிக்காக போகாமல் 50% போயிடும், 20% சேவ் ஆகிட்டு இல்லை லேட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இம்பர்ஃபெக்ட் சைக்கிள் ஆர் கன்சிடர்ட், எக்ஸாம்பிள் வந்து செடிமெண்டரி சைக்கிள்ஸ் which are considered as the relatively imperfect, as some nutrients are lost from the cycle, or lost out because it gets locked into sediments and so become unavailable for immediate cycling. The cycling process உடனே வராது, டைம் ஆகும். ஓகே, சரி, நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸை இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம்னா பர்ஃபெக்ட். அந்த யூட்டிலைஸ் பண்ண நியூட்ரிஷனை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வேறு லாஸ் ஆகிட்டு அது தனியாக வருதுன்னா அப்புறமா இம்பர்ஃபெக்ட் சைக்கிள்.